போதுங்க. நான் கம்பேரிசனுக்காக சொல்றேன். பரலோகத்தில் ஆராதனை சத்தத்தில் வாசல்களின் நிலை அதிரத்தக்கதா சத்தம். ஆனால் நம்மளோட சத்தத்தில் பக்கத்தில் ஆள் கூட அசைய மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. அப்போ நியாயமா பரலோக ஆராதனை தான் ரொம்ப பெஸ்டான ஆராதனை இல்லைங்களா? அப்போ அங்கே தான் ஆண்டவர் அதிகமாக மகிமை படுகிறார். ஓகே, உண்மைதான். ஆனாலும் ஏன் தேவதூதர்களுடைய ஆராதனை விட அவங்க ஆராதிக்கிற ஆராதனை போதாதா? விழுந்து போன நான் என்ன தேடி வந்து என்னை மீட்டு எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து என்னை திரும்ப நான் இழந்து போன ஸ்தானத்தில் என்ன வைக்கணுமா அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா, வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். வாசிங்க. 21 வாசிங்க. சாரி, வெளிப்படுத்தின விசேஷம் 21. ஒரே நிமிஷம். 3வது வசனத்திலிருந்து. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது போதுங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரலோகத்திலே தேவதூதர்கள் ஓயாம ஆண்டவரை ஆராதித்தாலும் ஆண்டவர் அந்த ஆராதனையின் நடுவில் அல்ல, நம்முடைய மனிதர்களாகி நாம் ஆராதிக்கிற ஆராதனையில வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பரலோகத்தை விட்டிறங்கி அங்க ஆராதனை இருக்கு, இல்லாம இல்ல. ரொம்ப பெர்ஃபெக்டான ஆராதனை. ஆமா, உண்மைதான். ரொம்ப நம்மளை விட ரொம்ப பெர்ஃபெக்டா அழகா ஆராதிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? நீ எவ்வளவுதான் பெர்ஃபெக்டா ஆராதிச்சாலும் என் பிள்ளைங்க பாட தெரியாம மியூசிக் தெரியாம உங்க அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்லாம ஆராதிச்சாலும் எங்க பிள்ளைகளுடைய ஆராதனையில வாசம் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நீ வேலைக்காரன். கீழே என்னுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற ஆராதனை நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எதுக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார்? யோவான் 3:16. பைபிளை திருப்ப வேண்டாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம நேசிக்கிறதுனால, தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததுனால பரலோகம் விட்டிறங்கி நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ ஆராதனைனா என்னன்னா, அவர் என்னை நேசித்தார், நானும் அவரை நேசிக்கிறேன். அதுதான் ஆராதனை. ஆராதனைனா அன்பின் வெளிப்பாடு தான் ஆராதனை. அல்லேலூயா. எப்படி தெரியும்னா ஆண்டவரை நேசிக்கிறேன்றது நீங்க ஆராதிக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அல்லேலூயா சொல்றதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஒரு சில நிமிஷங்கள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியம், ஆராதனை என்பது கட்டாயத்தின் பேரில் வரக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? கட்டாயம்னா எப்படிப்பட்ட ஆராதனை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றதுனால தானே சொல்றீங்க. முன்னாடி யாரோ ஒருத்தன் மைக்க பிடிச்சிட்டு ஒரு ஆமென் சொல்லலாமா, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, எழுந்து நிற்கலாமா, முழங்கால் போடலாமா, கண்ணை மூடலாமா, கையை தட்டலாமா? என்னை நேசித்து எனக்காக பரலோகம் விட்டிறங்கி தன்னுடைய ஜீவனை தந்த என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு யாரும் ஆமென் சொல்லுங்கன்னு சொல்ல தேவையில்லை, அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்ல தேவையில்லை, எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்றதுக்கு தேவையில்லை, கையை தட்டுங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன். என்னுடைய ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வேற யாரும் சொல்ல தேவையில்லைங்க, நானே அவரை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அதனால நானும் எங்க போனாலும் யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்க எந்திரிங்க, கையை தூக்குங்க, முழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க. நீங்க ஆண்டவரை நேசிச்சா நீங்க எப்படி வேணா ஆராதிக்கலாம். அது அன்பின் வெளிப்பாடு. ஆண்டவரை கனம் பண்ண விரும்பினா எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரை கையை தட்டி ஆராதிக்க விரும்பினா கையை தட்டலாம். கையை உயர்த்தி உங்களை அர்ப்பணிக்க விரும்பினா அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. ஆராதனை எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு தான் ஆராதனை. அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா?
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், இயேசுவே உம்மையே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நினைக்கிறேன்? செத்தாலும் அவர் தான் ஆராதிப்பேன். அல்லேலூயா, ஆமென். அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கீபோர்டு ரிதம் ஏதாவது போடுறீங்களா? கீபோர்டில் இருக்கிற ரிதம் அதே போடுங்க. இது நார்மல் யூஎஸ் ஃபாக் அப்படின்னு ஒரு ரிதம் இருக்கு, அது போடுங்க. 125 டெம்போ வச்சுக்கோங்க. இந்த பாட்டை நான் எழுதும்போது இந்த சூழ்நிலையில் தான் எழுதினேன். ஒரு பெரிய தேவை. அந்த தேவையை நினச்சி நான் ஆண்டவர்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கும்போது, நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்த புதுசில் பெங்களூரில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ 2013 வருஷம் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2015 எனக்கு திருமணம் ஆச்சு. 15 என் மனைவி கருவுற்றாள். அப்போது ஒரு தேவை எனக்கு இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தேவை, பணம் தேவை இருந்துச்சு. ஒரு நாள் வீட்டில் உக்காந்து அடுத்த 2 நாள் நான் ஹாஸ்பிட்டல் போனோம். அன்றைக்கி சனிக்கிழமை காலையில் நானும் என் மனைவியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும், இவ்வளோ தேவை இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது, ஒரு பக்கம் விசுவாசம் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, வீட்டில் ஒரு பைசா கூட இல்லை. ஊழியக்காரங்களோட நிலமெல்லாம் அதுதான். வெளியே பார்க்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லை. எப்படி ஒரு பைசா இல்லை, நம்ம திங்கக்கிழமை எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னு சொல்லி
ரொம்ப ஒரு உடஞ்சி போன சூழ்நிலை, ரொம்ப ட்ரையான சூழ்நிலையில் நான் எனக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, எங்கேருந்து வரோம். பெரிய ஊழியம்லாம் இல்லை. 2015 என்ன யாருக்கும் தெரியாது. இப்போவும் நிறைய பேருக்கு என்ன தெரியாது. என் பாடல் உலகம் ஃபுல்லாக பாடப்பட்டாலும் நிறைய பேருக்கு என்னைய தெரியாது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஃபேமஸ் ஆகிற ஊழியத்தை செய்ய ஆண்டவர் என்னை அழைக்கல, அவரை ஃபேமஸ் ஆக்கிற ஊழியத்துக்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஃபேமஸ் ஆகி என்ன ஆக போதுங்க? அல்லேலூயா. ஆமாம், இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஜீவனை தர வரைக்கும் அவருக்காக அவரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஜனங்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துடணும். ஆமென். அல்லேலூயா. அப்போது அந்த ஆரம்ப நாட்கள், என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள், நிறைய ஊழியங்கள்லாம் எதுவும் இல்லை, ஒன்றுமே இருக்காது. ரொம்ப ட்ரையாக உட்காந்துருக்கும்போது ஆண்டவரை பார்த்து புலம்பிட்டு இருந்தேன். ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் தானே வேலையை விட்டுட்டு வர சொன்னீங்க, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேனே, வேலையை விட்டுட்டு வந்து இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் என் மனைவியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது கூட பணம் இல்லையே, காலையில் பால் வாங்குறது கூட பணம் இல்லையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்னிடத்துல பேசின காரியங்கள் இந்த பாடல் உருவாக காரணமாக இருந்தது. ஆண்டவர் என் கண்ணு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜை எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. சீரியா தேசத்தில் IS தீவிரவாதிகள் கிறிஸ்தவர்களை கொலை செய்கிற அந்த வீடியோ படங்களை அனுப்பிச்சிருந்தாங்க. எதுக்காக கொலை செய்கிறாங்கன்னா, அந்த செத்தவங்கெல்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள் கிடையாது, பல வருஷ கிறிஸ்தவங்களும் கிடையாது, புதிதாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், இயேசுவை அப்பொழுதுதான் ஏற்றுக்கொண்டவர்கள். முழு வேதம் தெரியாது, பெருசா ஆழமான சத்தியங்கள் எதுவும் தெரியாது, முதலாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள். ஆனாலும் தாங்கள் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்க சந்தோஷமா சாகிறத பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், இவர்களை காட்டிலும் நீ நல்லா தானே இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கழுத்துல கத்தி இல்லையே, உனக்கு ஆராதிக்கிறதுக்கு எதிர்ப்பு இருக்குது, ஆனால் தடை இல்லையே. நல்ல தேசத்தில் நல்ல சபையில் உன்னை வச்சிருக்கிறேன், ஆனாலும் உனக்கு ஆராதனை வரல. ஒரு தேவை வந்த உடனே புலம்பு தள்ளுறியப்பா. உன் கழுத்தில் கத்தி வச்சா என்ன செய்வேன்? ஒரு சம்பவத்தை எனக்கு அது ஆண்டவர் எனக்கு மூலமாக எனக்கு உணர்த்தினார். அந்த சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லாதப்போ என் ஆண்டவரை பார்த்து நான் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரை இனிமேல் ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டேன், புலம்ப மாட்டேன். ஆமாம், என்ன எனக்கு நீங்கள் தந்தாலும் ஸ்தோத்திரம், தரலனாலும் ஸ்தோத்திரம், நீ நல்லவர். அப்போ தான் இந்த பாடல் வரிகளை ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் ஆண்டவரை பார்த்து என்ன பர்சனலாக ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் எழுதின வார்த்தைகள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உண்மையை ஆராதிப்பேன். இன்னைக்கு காலையில் பால் வாங்குறதுக்கு 10 ரூபா இல்லை, திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு சில ஆயிரங்கள் வேணும், அதுவும் இல்லை. இன்றைக்கி காலையில் பால் வாங்க முடியாமல் போனாலும், திங்கக்கிழமை காலையில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு என் மனைவியை கூட்டிகிட்டு போகாமல் போனாலும், செக் பண்ண முடியாமல் சரியாக என் மனைவிக்கு ப்ரொவைட் பண்ண முடியாமல் என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை வயிற்றுலையே செத்தே போனாலும் நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன், நீ நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பாடல் எனக்கு தந்தார், என்னை அர்ப்பணித்து நான் ஆண்டவரை பார்த்து பாடின வார்த்தைகள். அல்லேலூயா. அதனால் எனக்கு பால் வாங்க காசு தராமல் போயிட்டாரா? இல்லைங்க, பால் வாங்குறதுக்கும் காசு தந்தார், என் மனைவியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கும் காசு தந்தார், பிள்ளையும் ரொம்ப அழகான பிள்ளை ஆண்டவர் எனக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையை சந்திக்கிற தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். நம்ம நிறைய நேரத்தை தேவைகளை பார்த்துட்டு, சூழ்நிலையை பார்த்துட்டு ஆண்டவரை பார்க்காம விட்டுறோம். ஆண்டவரை பாருங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, எரிகோவை பார்க்காதீங்க, யோர்தானை பார்க்காதீங்க, செங்கடலை பார்க்காதீங்க. செங்கடலையும் பெரிய தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். யோர்தானிலும் பெரிய தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். எரிகோவை காட்டிலும் பெரியவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். கோலியாத்தை காட்டிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சவுலும் மற்ற இஸ்ரவேல் ராணுவமும் பயந்தது எதனாலன்னா, அவங்க கோலியாத்தை பார்த்து. கோலியாத் அவ்வளோ உயரமாக இருக்கிறான், அவன் கத்தி அவ்வளோ வெயிட், அவன் ஹெல்மெட் அப்படி இருக்குது, அவன் கவசம் அவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ அவனை அடிக்க முடியாது, பயங்கர பெரிய ஆளு, அதனால பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் சின்ன 17 வயசு தாவீது கோலியாத்தை பார்க்கல, கோலியாத்தையும் படைத்த சர்வ வல்ல தேவனை. அல்லேலூயா. அதனால கோலியாத் அவன் கண்ணுக்கு பெரிய ஆளா தெரியல. ஏன்னா ஆண்டவரை பார்த்தா, ஆண்டவர் சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா தாவீதே? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, என் கால் வைக்கிற இடம் தாயா பூமி. இந்த பூமியில இருக்கிற கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளு? ஒண்ணுமே கிடையாது. பூமியே ஆண்டவர் காலுக்கு கீழே தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் காலுக்கு கீழே தான். கோலியாத், யோர்தான், எதை யாரா இருந்தாலும் அவர் காலுக்கு கீழே தான். அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நீங்களும் நானும் எங்கே இருக்கோம் தெரியுமா?
அவர் நம்மை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. உலகமே காலுக்கு கீழே இருந்தாலும் நான் என் அப்பாவோட கையில இருக்கேன் ஐயா. கீழே ஆண்டவர் கையில இருந்து முகத்தை பார்க்கறத விட்டுட்டு கீழே குமிஞ்சு, ஆண்டவரை கொஞ்சம் காலம் நகர்த்தி வைங்க, உலகத்தை பார்க்குறேன், உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறேன், அதுக்கு தேவையே இல்லை, நான் அவரை மட்டும் பார்த்தா போதும். என் தேவைகள், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் மாற்றுவார். அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே படாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவரையே பார்த்து நடக்கிற மனிதன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஊழியங்கள். 2017 இந்த பாட்டை வெளியிட ஆண்டவர் உதவி செய்தார். நிறைய இடத்துல ஆண்டவர் என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் பணத்தை எதிர்பார்த்தோ, கூட்டத்தை எதிர்பார்த்தோ, அல்லேலூயா, புகழை எதிர்பார்த்தோ நான் ஊழியம் செய்யறது இல்லைங்க. நான் ஆண்டவரை மட்டும்தான் பார்த்து ஓடிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தேவையை சந்திங்கப்பா, நான் அப்பதான் நான் வந்து ஊழியம் செய்வேன். இல்லை தேவையை சந்திப்பார் என்ற விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் என் தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா. என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, என் கையில் எவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. என் கூட யார் இருக்கிறா? என் பேங்க் பேலன்ஸை விட பெரிய தேவன் அவ. அல்லேலூயா. என் கையில் இருக்கிற பணத்தை விட, பொட்டியில் இருக்கிற பணத்தை விட, என் வீட்டில் இருக்கிற தங்கத்தை விட என் ஆண்டவர் விலையேற பெற்றவர். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திட அவர் போதுமானவர், அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இந்த 10 வருஷங்களான ஆண்டவருக்காக முழு நேர ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதையும் எதிர்பார்த்தில்லை. ஏன்னா நான் எதிர்பார்க்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவைகளை சந்திக்கிறார். என் தேவையை என்னை காட்டிலும் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் அவர். ஆமென். எப்பயும் சொல்லுவேங்க, உங்க தேவையை உங்களை விட ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எனக்கு அன்னைக்கு 5000 ரூபாய் தான் தேவை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சூழ்நிலை நான் சொல்றேன். 5000 ரூபாய் தான் தேவை. இன்னைக்கு 5000 ரூபாய் பெருசு இல்லை. பட் அன்னைக்கு ஒரு ஊழியமும் இல்லை, வீட்டிலே தான் உட்காந்துருப்பேன். என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை மட்டும் கிராமங்களில் போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு வருவேன். யாரும் காணிக்கலாம் தரமாட்டாங்க. ரொம்ப 0 லெவலில் 5000 ரூபான்றது எனக்கு பெரிய விஷயம். அல்லேலூயா. 5000 ரூபாய் தேவை. நான் புலம்பினதெல்லாம் எதுக்காகன்னா, ஆண்டவரே 5000 ரூபாய் இல்லையே, 5000 ரூபாய் இல்லையே, இன்னைக்கு 10 ரூபாய் கூட இல்லையே, திங்கக்கிழமை 5000 ரூபாய் வேணுமே. சாயங்காலம் வீட்டில் உட்காந்துருக்கோம், நானும் என் மனைவியும். நான் ஜோ பண்ணிட்டு வெளியே வந்துட்டு என்னை ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீ என்ன நடந்தாலும், சாப்பாடெல்லாம் செத்தே போனாலும் குறை சொல்ல மாட்டேன். சாயங்காலம் 5 மணிக்கு எங்க அண்ணன் வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் என் வீட்டுக்கு வரார். அண்ணன், அண்ணி, பிள்ளைங்க எல்லாரும் வராங்க. நான் காலையிலேருந்து மணிக்கணக்காக புலம்பினது என்னன்னா, இன்னைக்கு பால் வாங்க கூட வழி இல்லையே, பால் வாங்க கூட வழி இல்லையே. அண்ணன் ஃபேமிலி உள்ளே வரும்போது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் தெரியுமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், உயரமும் உன்னதவுமான சிங்கா, இந்த பாட்டெல்லாம் எழுதி நான் அவரோட ஊழியத்தில் தான் நான் இருக்கேன். அப்போ என்னை மனைவியை பார்க்க வர்றாங்க, குடும்பமாக வர்றாங்க. 2 பேரும் காரை விட்டு இறங்கி வரும்போது, காரை திறந்த உடனே அவங்களோட பிள்ளைங்க, 2 சின்ன பிள்ளைங்க. அப்போ அவங்களுக்கு 2 பேரும் கார்லேருந்து வேகமாக ஓடி வராங்க. ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு ஓடி வராங்க. ஓடி வர 2 பிள்ளைங்க கையிலையும், ஒவ்வொருத்தி கையிலையும் ஒரு பால் பாக்கெட். அல்லேலூயா. காலையில இருந்து எதுக்கு புலம்புனேன்? 10 ரூபாய் இல்லையே, 10 ரூபாய் இல்லையே. ஆண்டவர் பால் பாக்கெட் அந்த பிள்ளைங்க கொண்டு வரும்போது என்கிட்ட கேட்டாரு, 10 ரூபாய் கொடுத்தா வாங்கியிருப்பியாடா பால் பாக்கெட்டு? அல்லேலூயா. வந்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க. போயிட்டு கார்ல ஏறிட்டு என்னை கூப்பிட்டுட்டே இங்க வா அப்படின்னாரு. நான் போனேன். சொல்லுங்கண்ணா. என்னடா செலவுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா? நான் அவரோட ஊழியத்தில் இருக்கேன். அந்த வருஷம் தான் நான் முழு நேர ஊழியத்துக்கு என்ன அவர் பிரித்து விட்டார். இனிமேல் நீ கீபோர்ட் பிளேயராக இருக்கக்கூடாது, நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லி என்னை நீ வரக்கூடாதுட்டார். அது வரைக்கும் போனால் ஏதோ 1000-2000 கொடுப்பாரு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சொல்லிட்டாரு, நீ கீபோர்ட் பிளேயராக அறியப்படக்கூடாது, நீ ஊழியக்காரன், ஆண்டவனை முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, அதனால் ஊழியம் செய்யணும். வந்தவர், என்னடா செலவுக்கெல்லாம் காசு இருக்கா? நான் இருக்கு, நான் பார்த்துக்கலாம்ண்ணா. இல்லைன்னா சொல்ல முடியும், நம்ம இல்லையா, நம்ம ஊர் பழக்கம் அப்படி. ஆனால் ஃபாரின்லாம் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னா இல்லைன்னுருவாங்க. நோ, ஐ டோன்ட் ஹேவ் மனி. ஆமாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டேங்க. ஆனால் ஃபாரினில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா, என்ன நான் சாப்பிடல, பசியில் தான் இருக்கேன். இருக்கிறது அதில் ஒன்றும் பெரிய கௌரவம் குறைச்சலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்னேன், இருக்குண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லி காரில் ஏறி உட்காந்தவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, பாக்கெட்டில் கையை விட்டு என் கையில், டே இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை என் கையில் துணிச்சிட்டு போனார். சரி,
ஒன்றும் இல்லாததுக்கு இதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம் வீட்டில் வந்து நானும் என் மனைவி எண்ணி பார்க்குறோம். நான் காலையிலேருந்து ஜோம் பண்ணது, காலையிலேருந்து புலம் பண்ணது 5000 ரூபாய்க்கு. ஆண்டவர் கொடுத்தது 7000 ரூபா. இருங்க 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 இருங்க, கையை தட்டாதீங்க. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஆண்டவர் நான் கேட்டதுக்கும் அதிகமாக கொடுத்துட்டாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லைங்களா? நான் எதிர்பார்த்தது 5000, ஆண்டவர் கொடுத்தது 7000. நான் சொன்னேன் இந்த 2000 ரூபா அடுத்த வாரம் ஃபுல்லாக அது இது எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு திங்கக்கிழமை வந்துச்சு, நாங்கள் காலையில் ஹாஸ்பிட்டல் போகிறோம், கிளம்பி போகிறோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா 5000 ரூபாய் ஆகும், அவ்வளோதான். நேராக போகிறோம், கிளம்பி போயிட்டு செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி என் மனைவி முன்னாடி உட்கார வச்சு நான் பில் பே பண்ண போகிற இடத்துல போய் நிற்கிறேன். என் கையில் காலையில் டாக்ஸிக்கு வந்த 100 ரூபா போக 6900 ரூபாய் என் கையில் இருக்குது. போயிட்டு 5000 ரூபாய் கையில் எண்ணி வச்சுட்டு நான் போய் கேட்குறேன், இந்த மாதிரி என் ஒய்ஃப் மனைவி பேரை சொல்லி உங்களுக்கு நான் பில் பே பண்ண வந்திருக்கேன். பில் கொடுத்தாங்க. வாங்கி பார்த்தா எவ்வளோ தெரியுங்களா பில்லு? 6700 ரூபா. அல்லேலூயா. இப்போ நான் வெள்ளிக்கிழமை ஜோம் பண்ணது எனக்கு 5000 ரூபா வேணும் 5000 ரூபா வேணும்னு சொல்லி ஓட்டு புலம்பி தள்ளிட்டேன். என் புலம்பல கேட்டு ஆண்டவர் 5000 ரூபா கொடுத்துருந்தாருன்னா திங்கக்கிழமை மீதி 1700 ரூபாய்க்கு மறுபடியும் ஆண்டவரே சாரி ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் ஒரு 1700 ரூபா கையை பிசைஞ்சிட்டு நின்றுருக்கணும். ஆனால் நான் எப்பயும் சொல்லுவேன், நம்முடைய தேவையை நம்மை காட்டிலும் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் அவன். அல்லேலூயா. அதனால நான் எப்பயும் சொல்லுவேன், எனக்கு இதை தாங்க ஆண்டவர், அதை தாங்க ஆண்டவர், இதை தாங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இது அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவர் என் தேவையை சந்திக்கிற தெய்வம் நீ நல்லவர் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது எவ்வளோ தேவன். நான் அப்போ தான் யோசித்தேன், அதிகமாகலாம் கொடுக்கல, ரொம்ப கரெக்டாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 6700 ரூபா பில்லை கட்டினேன். வெளியே வந்து நானும் என் மனைவியும் 2 ஜூஸ் குடித்தோம். மறுபடியும் 100 ரூபா அங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு டாக்ஸிக்கு முடிஞ்சுது. பர்ஃபெக்டான ஆண்டவர். அல்ல நம்ம நினச்சி நிறையா கொடுத்துட்டாரு. என் பிளான், என்னோட பிளான் என்னன்னா மீதி இருக்கிற 2000 ரூபாய் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இது வாங்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியுங்க எப்போ எவ்வளோ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எதை செய்யணும். என் வாழ்க்கையில் பணம் மட்டுமில்லை, எல்லா சூழ்நிலையிலையும் சரியான நேரத்தில் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆமென். கூடவும் கொடுக்க மாட்டார், குறைவும் கொடுக்க மாட்டார், கூட கொடுப்பாரு. அது எதுக்குன்னு இன்னைக்கு பிரசங்கத்தில் நான் சொல்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது ஆண்டவரை ஆராதிக்கும் போது என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என் தேவை மாறணும் ஆண்டவர், என் சூழ்நிலை மாற இல்லை ஆண்டவர் நீ ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு ஆராதிச்சு பழகிக்கோங்க. உங்கள் தேவையை உங்களை காட்டிலும் நன்றாய் அறிந்த தெய்வம். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆண்டவர் பர்ஃபெக்டாக நடத்திட்டு வராருங்க, பர்ஃபெக்டாக நடத்திட்டு வராருங்க. நான் சில நாள் யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ ஊழியம் இருக்குது, இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் எல்லாம் போகிறேன், ஆனால் என் கையில் ஒரு மொத்தமாக ஒரு பணம் நான் பார்த்ததே இல்லையே. ஆண்டவர் திருப்பி என்கிட்ட கேட்டாரு, உன் கையில மொத்தமா பணத்தை பார்க்கல, ஆனா கையில மொத்தமா பணத்தை வச்சுட்டு செலவு செய்யற வாழ்க்கையை காட்டிலும் அதிக நிறைவா நான் உன்னை நடத்தலையாப்பா, உன் தேவையை சந்திக்கலையாப்பா. நிறைய நேரம் யோசிப்பேன், மொத்தமா ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா மாசம் கிடைச்சதுன்னா நம்ம அழகா பிளான் பண்ணி நடத்திட்டு போலாம்ல லைஃப் அப்படின்னு நினைப்பேன். உடனே ஆவியானவர் சொல்லுவாரு, லைஃபை நீ பிளான் பண்ணுமா, உன் லைஃபை நான் பிளான் பண்ணுமா, எது வேணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை நாம பிளான் பண்ணுமா இல்ல ஆண்டவர் பிளான் பண்ணுமா? அல்லேலூயா. அதனால பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம வாழ்க்கை நடக்கும், தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஆட்கள் நம்ம கூட இருந்தாலும் இல்லனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். நீங்க கேளுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். பேலட் போட்டுக்கோங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் கீபோர்டு தான் போடுங்களேன், கீபோர்டு வாசம். பவர் பேலட். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மணி
எங்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுங்க, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும், எங்கள் மத்தியில் நீங்க உலாவுங்கப்பா, எங்களுக்கு அது போதும்பா. எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் இதயத்தில் நீங்க உலாவுங்கப்பா. ஓ, எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா, அவரை உயர்த்தலாமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன். தேவனே நீர் பெரியவர். அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya
Hallelujah, 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 hallelujah. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாமா? தெய்வமே, ஹalleluya, இயேசுவே, ஹalleluya, 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 இப்ப கேளுங்க. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தி, நீங்க உலாவுங்கப்பா, உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்க குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும், எங்க வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலா தேவ பிரசன்னம் நிறைவா எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை எங்களை நிரப்பட்டும். நீங்க வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேணும்பா. நீங்க இல்லாத குடும்பம், நீங்க இல்லாத சபை ஆராதனை, நீங்க இல்லாத ஆண்டவரே ஊழியம், நீங்க இல்லாத இருதயம் எங்களுக்கு வேணாம். தேவன் அசைவாடுகிற குடும்பமாய், தேவன் அசைவாடுகிற, தேவனோடு கூட நடக்கிற மனிதனாய், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மனிதனாய் ஆண்டவரே நான் வாழ விரும்புறேன்பா. I need you, I need you, I need you, I need you, I need you more than anything, Lord. நீங்க மட்டும் போதும்பா. இந்த உலகமோ, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வமோ, ஆண்டவரே செழிப்போ, பணமோ அல்ல. தேவன் நீர் எங்களோட வாசம் பண்ணணும்பா. ஓ, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் மட்டும் வேணாம்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் கூட இருந்தா அது போதும். ஹalleluya. நாங்க இந்த உலகத்துக்காக வாழ்ற மக்கள் அல்ல, அவ்வுலகத்திற்காக வாழ்கிற மக்கள். கீழானவைகளை அல்ல, அங்க மேலானவைகளை நாடுகிற ஜனங்கள் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் அக்கினி ஜுவாலையா எங்களை மாற்றுங்கப்பா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அநேகரை ஆயத்தப்படுத்துகிற ஜனங்களாய் கர்த்தரங்களை மாற்றுவீராக, பயன்படுத்துவீராக. Hallelujah, hallelujah, oh Jesus, hallelujah, hallelujah. உமக்காக வாழ விரும்புகிறோம், உமக்காகவே வாழ விரும்புகிறோம். சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே, உலகத்தை பார்த்து, எங்களுடைய தேவைகளை பார்த்துட்டு ஓட விரும்பல. உம்மை பார்த்து, உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி இருக்கட்டும். உங்களை பார்த்து ஓடுகிற ஓட்டம் எங்களுக்கு வேணும்பா. என் நாட்கள் முடியும் வரை, நீங்க சொல்றீங்களா? என் ஜீவன், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மையே
ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே. எஸ் லார்ட், உமக்காக வாழ, உம்மையே ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பகல் வேளையிலும் தேவன் எங்களோட பேசுவீராக. உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், செவியை சாய்க்கிறோம். எங்களோட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோட பேசுகிற தேவன். அல்லேலூயா. நான் காலையில் எழுந்த உடனே, ஏன்னா ராத்திரி நேரம் இல்லை, 10:30 மணி முடிச்சு நாங்கள் ரூம் போகும்போது 11 மணி ஆகிடுச்சு. தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் காலையில் எழுந்து நான் வேதத்தை திருப்பி வாசித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன பேசணும் ஆண்டவரே இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை எனக்கு காண்பித்தார் வேதத்திலிருந்து. அதை எனக்கு உறுதிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கே உட்காந்துருக்கும்போது பாஸ்டர் அந்த வார்த்தை, அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்தார். அல்லேலூயா. ஆமாம், அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே நிச்சயமாக இன்றைக்கி நான் இது பேச வேண்டிய வார்த்தை தான். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். யாரோ ஒருத்தருக்காக அல்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும். அல்லேலூயா. ஆமாம், 2 3 பாஸ்டர் சொல்லும் போது சொன்னார், கூட்டம் குறைவாக இருக்குது, 15-20 பேர் தான் வருவாங்க. 2 3 பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறோ அங்கே அவர்கள் நடுவில் யார் சொல்கிறா? ஆண்டவரே சொல்கிறாரு, 2 பேர் இருந்தால் போதும், நான் அவங்க நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவருக்கே 2 பேர் போதும் கூட்டம் நடத்துறதுக்கு. நம்ம அவருடைய ஊழிய சர்வன்ஸ், அவருடைய வேலைக்காரங்க, அவருடைய ஊழியக்காரங்க, அவரோட பெரிய ஆட்களாக நம்ம இல்லை. அதனால் எனக்கு கூட்டம்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஒருத்தருக்கு பிரசங்கமான சொன்னாலும் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது பாஸ்டர் ஐயா அதை சொல்லி தான் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் என்னுடைய வார்த்தையை. ஆமென். தாவீது இங்கே பாடும்போது சொல்றாரு, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. நான் ஆராதனை நடத்தும் போது சொன்னேன், ஆண்டவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஆண்டவர், என் தேவை என்னை காட்டிலும் நன்றாய் அறிந்த தேவன், சரியா தர்றாரு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஒரு சில நேரங்களில் நிரம்பி வழிய செய்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. அதாவது நம்ம ஒரு டம்ளர், இங்கே ஒரு பாட்டில் இருக்குது, இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, இந்த பாட்டிலில் தண்ணி நிரப்புங்கன்னு சொன்னால் நீங்கள் எது வரைக்கும் நிரப்புவீங்க? ஃபுல்லாக நிரப்புவீங்களா? ஓகே. நிரப்பிட்டே இருப்பீங்களா? தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பீங்களா? ஏங்க, ஏன் ஊற்றுனா என்ன ஆகும்? கீழே வழியும், நிரம்பி வழியும். அது தப்பா? ஏன் நீங்கள் நிரம்பி வழிய விட மாட்டீங்க? வேஸ்ட்டாக போயிடும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. தண்ணி என்ன ஆகிடுங்க. ஆனால் தாவீது சொல்லும் போது சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ நிரம்புற வரைக்கும், இந்த தண்ணி நிரம்பி இருக்கிற வரைக்கும் இந்த தண்ணி எனக்கு பிரயோஜனம் இல்லைங்களா? நான் இந்த தண்ணியை குடிக்கலாம், எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இது நிரம்பி வழிஞ்சா இந்த வழிகிற தண்ணி எனக்கு பிரயோஜனமாக இருக்குமோ, அதை என்னால் பயன்படுத்த முடியுமா? முடியாது. நிரம்பி கீழே தண்ணி வேஸ்ட்டாக போகுதுங்க. நம்ம காலையில் மோட்டர் போட்டுவிட்டு போகிற, ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில், வேலைக்கு போகிற அவசரத்தில் மோட்டர் போட்டுவிட்டுருவோம். கிளம்புற அவசரத்தில் மோட்டர் என்ன பண்ணுங்க, தொட்டி நிறைஞ்சு கீழே வழியும். உடனே வீட்டில் இருந்து சத்தம் போடுவாங்க, ஏய் பசங்களா மோட்டர் ஆஃப் பண்ணுங்கடா, தண்ணி என்ன ஆகுது? இல்லை என்ன சொல்லுவாங்க, வேஸ்டாக போகுது தண்ணி. அப்போ தொட்டி நிரம்புற வரைக்கும் தான் அந்த தண்ணி பிரயோஜனம் உள்ள தண்ணி. நிரம்பி வழிஞ்சிச்சுன்னா அந்த தண்ணின்னு என்ன ஆகுங்க, வேஸ்டாக போகுது. ஆனால் தாவீது சொல்கிற, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. அப்போ வழிகிற அந்த காரியம், நிரம்பி வழிகிற அந்த ஆசீர்வாதம், அது வேஸ்டா? என்னங்க, தண்ணி தொட்டி நிரம்பி வழிஞ்சா வேஸ்ட்ன்றீங்க. தாவீது சொல்கிற பாத்திரம் நிரம்பி வழியுது அப்படின்னா வேஸ்ட் இல்லைன்றீங்க. இது என்ன லாஜிக் இது? ஏன் வேஸ்ட் இல்லை? கரெக்டு தான். நிரம்புற வரைக்கும் எனக்கு நிரம்பி வழியறது
மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. எல்லா வீடுகள்லையும் பாருங்க, தண்ணி தொட்டி நிரம்பி வழியிற அந்த பைப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பைப் தண்ணி எங்கே விழுகுதோ அங்கே கரெக்டாக ஒரு மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா நிரம்புற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்டா. சப்போஸ் நிரம்பி வழிஞ்சு தண்ணி வேஸ்ட் ஆகிற தண்ணி இந்த மரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்னை நிரம்பி வழிய பண்ணுகிறார். எதற்காக? என்னிடத்திலிருந்து வழிகிற ஜீவ ஊற்று, என்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, உங்களை நிரப்பணுமா, நிரம்பி வழிய பண்ணணுமா? அப்படியா? அப்ப என்ன நிரப்புங்கப்பான்னு பாட மாட்டீங்களா? அல்லேலூயா. நிரம்புற அனுபவம் வேண்டுமா, இல்ல நிரம்பி வழிகிற அனுபவம் வேண்டுமா? இதுவரைக்கும் நிரம்பி வழிகிற அனுபவம் நமக்கு வாழ்க்கையில் இருந்திருக்குதா? சொல்லுங்க. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நம்முடைய ஜெபமே என்னன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க, என் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல சுகத்தை தாங்க. இதை தாண்டி என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குதுங்க? நிரம்பி வழிகிற அனுபவம் வேணும். அப்படின்னா மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழணும். என்னுடைய ஜெபம் மற்றவர்களுக்காக நான் பண்ணுறேன்னா, சர்ச்சில் வந்து பண்ணுறோம், இந்தியாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே, தமிழ்நாட்டை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட ப்ரேயரில் எவ்வளவு நேரம் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள்? ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நிரப்பாததுக்கே காரணம் என்ன தெரியுமா? நிரம்பி வழியிறது ரெண்டாவது, இன்னும் நம்ம நிரப்பப்படலை. ஏன் தெரியுங்களா? நம்ம மற்றவர்களுக்காக வாழ கொஞ்சமும் இருதயத்தில் எண்ணமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக கொடுத்துட்டார். பூமிக்கு வந்தார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் இவன் நமக்காக வாழ்கிறோமா, இல்லை மற்றவர்களுக்காக வாழ்கிறோமா? எத்தனை பேருக்கு நிரம்பி வழிகிற அபிஷேகம் எனக்கு வேணும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நிரம்பி வழிகிற அனுபவம் எனக்கு வேணும்? அப்போ நிரம்பி வழிஞ்சா அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? மற்றவர்களுக்கு பிரயோஜனம். நான் மட்டும் ஆசீர்வாதமாக இல்லை, மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நான் மட்டும் சபைக்கு வந்தால் பத்தாது, ஆண்டவரை அறியாத மற்றவங்களும் சபைக்கு வரணும். நான் மட்டும் பரலோகம் போனால் பத்தாது, இன்னும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் சபைக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவங்களையும் பரலோகத்தில் கூட்டிகிட்டு போகணும். அதுதான் நிரம்பி வழிகிற அனுபவம். அல்லேலூயா. அப்போ நிரம்பி வழிகிற அனுபவம் இருந்துச்சுன்னா என்னால் அமைதியாக இருக்க முடியாது, ஆண்டவரை ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு திருப்புங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். நல்ல ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரன், கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், எலிசாவோடு கூட ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்தவர். ஒரு நிமிஷம் என்ன வாசிங்க? இல்ல அதுக்கு முன்னாடி என்ன வாசிங்க? கடன். நல்ல ஆள் தாங்க, நல்ல விசுவாசி, நல்ல பிலீவர், நல்ல ஊழியக்காரர், நல்ல சர்ச்சுக்கு போற, நல்ல ஆராதிக்கிற மனுஷன்தான். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நான் போற இடங்கள் எல்லாம் சில நேரங்களில் நேரம் இருந்துச்சுன்னா ஜெபிப்பது வழக்கம். ஜனங்களுக்காக பாஸ்டர் கேட்டாங்கன்னா டைம் இருந்தா இந்த மாதிரி விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாரும் வருவாங்க, ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. வர்ற 10ல் 6-7 பேர் சொல்ற காரியம் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை. சர்ச்சுக்கு வரோம், வசனத்தை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமா, அப்படிலாம் வசனத்தை கேட்டுட்டு போய் உடனே என்ன பண்றங்க? கடனை வாங்கிடணும். இங்க இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தீர்க்கதரிசிகளின் ஊழியக்காரன், எலிசாவோட கூட ஊழியம் செய்த ஊழியக்காரன், நல்ல ஊழியம் செய்த ஊழியக்காரன். என்ன பிரச்சனை அங்க? ஊழியக்காரன் வீட்டிலேயே கடன் பிரச்சனைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு அதிகமாக கடன் வாங்குறது யாருன்னா ஊழியக்காரன். எதுக்கு அப்படின்னா, சர்ச்சு கட்டுறதுக்கு, ஏசி போடுறதுக்கு, கீபோர்டு வாங்குறதுக்கு, அதை பண்றதுக்கு, இதை பண்றதுக்கு.
ஐயா, ஊழியத்தில் என்னை அழைச்ச ஆண்டவர் எனக்கு ஏசியை தரமாட்டாரா, சர்ச்சை தரமாட்டாரா, இடத்த தரமாட்டாரா சொல்லுங்க. ஆனா இங்க ஊழியக்காரர் கடன் வாங்கியிருக்கிறார். கடன் பிரச்சனை எந்த அளவுக்கு கடன் பிரச்சனைனா, வாங்கினது வந்து கடனே கட்டல, ஆளும் செத்து போயிட்டா. அப்படி அதனால கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைங்களையும் அடிமையா கூட்டிட்டு போற அளவுக்கு தலைக்கு மேல கடன் பிரச்சனை. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். அப்போ எப்படிங்க ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை வரும்? முழுவதுமாய் தீர்க்கதரிசிகளின் புத்திரன் அவங்க ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், தங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்லி வந்தவனுடைய வாழ்க்கையில கடன். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மனிதனுடைய வாழ்க்கை அவரை பத்தி சொல்லும் போது அவங்க மனைவி சொல்றாங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். எல்லாம் உண்மைதான், கர்த்தருக்கு பயந்து நடந்தது உண்மைதான். ஆனா முழுவதுமா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நடக்கலன்னு இதுல இருந்து தெரியுது. என் நம்பிக்கை 100% ஆண்டவர் மேல இருந்தா நான் கடன் வாங்க மாட்டேன். நானும் கடன் வாங்கின நாட்கள் உண்டு, தேவைக்காக, அவசரத்துக்காக. இப்பெல்லாம் எனக்கு ஆண்டவர் என்னை எப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னா, உயிரே போனாலும், கழுத்தை வெட்டி ரத்தம் அப்படியே போயிட்டு இருந்தாலும் கடன் வாங்கி அதை தையல் போடாதப்பா, அல்லேலூயா, நான் சுகமாக்குவேன். என்னை நம்புனா கடனே இல்லாமல் உன்னை வாழ செய்வேன். அல்லேலூயா. இந்த கடன் பிரச்சனை எவ்வளவு கொடூரமானது தெரியுங்களா? இங்கே ஒரு குடும்பமே மூழ்க போகிற நிலைமை. 2 பிள்ளைங்களை கடன் கொடுத்து அடிமையாக பிடிச்சிட்டு போயிட்டான்னா, இந்த அம்மா வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்க? சாக வேண்டிதான். வழியே இல்லை, வாழ்கிறதுக்கு சின்ன கடனாக தான் இருக்கும். ஆனால் கட்ட 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 தீரவே தீராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையும் கடன் வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எவ்வளவு சின்ன தேவையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சின்ன கடன் தானே, அது தான் திருப்பி கொடுத்துடலாம், முடியவே முடியாது, முடியவே. எத்தனை சின்ன கடன்களினால உறவுகள் சதஞ்சு போயிருக்கு தெரியுங்களா? நானும் இது வரைக்கும் வாங்கின கடன்லாம் திருப்பி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாவது நான் கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஆண்டவர் என் கரங்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த கடனை கொடுக்கும்போது திருப்பி கொடுக்கும்போது இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காதுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் கடன் வாங்கின இனிமேல் வாங்கக்கூடாது, இது வரைக்கும் வாங்கின கடனெல்லாம் திருப்பி கொடுத்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராக இருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க. ஆமென். அவங்க தானே இவங்க தானே கேட்க மாட்டாங்க, அது இல்லை இல்லை, எப்போனாலும் கடன் கடன் தான். ஆமென். அதனால் இப்போ 2 பிள்ளைங்களும் கடன் கொடுத்தவங்க வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க, அடிமையாக கூட்டிகிட்டு போக போகிறாங்க. வீட்டில் திரும்ப கடனை கட்டுறதுக்கும் வழி இல்லை, ஒன்றுமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. முழுவதும் ட்ரையான வாழ்க்கை, ஒன்றுமே ஜீரோ, கிரவுண்ட் ஜீரோவில் வந்து நிற்குது வாழ்க்கை. இப்போ அவங்க வந்து எலிசாட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா சீனியர் பாஸ்டர் ஐயா பாருங்கள், என் வாழ்க்கையில் சூழ்நிலை இதுதான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன் கடன் தலைக்கு மேலே போகுது, கடனை செலுத்துறதுக்கு நிர்வாகம் இல்லை, வேலைக்கு போகலான்னா ஊரெல்லாம் பஞ்சம், ஒரு சோர்ஸுமே இல்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் கதவு மூடி இருக்குது. இப்படி சொல்லி சொல்லி தான் புருஷன் கடன் வாங்கினார். ஆண்டவர் வாசலை அடைச்சிட்டார். நிறைய நேரம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் வாசலை பூட்டி வச்சிட்டாருங்க, தடையாக இருக்குதுங்க, பிசாசு தடை பண்ணுறாங்க. பிசாசு தடுத்து அடைச்சானா ஆண்டவர் ஒரு வாசலை, பிசாசு அடைச்சா 7 வாசலை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. 7 வாசலை மட்டும் இல்லை, பிசாசு ஒருவேளை நமக்கு முன்னாடி நிற்கிற கதவை அடைச்சி வச்சுட்டு எனக்கு தடை செய்ய நினச்சா, ஆண்டவர் கதவை மட்டும் திறக்கிற ஆண்டவர் அல்ல, அஸ்திபாரத்தை அசைக்கிற ஆண்டவர். எரிவோவுக்கு செய்தது போல என் வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் தகர்க்கப்படும், திறக்கப்படும் அல்ல தகர்க்கப்படும். எப்பனா ஆண்டவரை நோக்கி ஆர்ப்பரிக்கும் போது, ஆண்டவர் நல்லவர் என்பதை சொல்லி துதிக்கும் போது, எரிகோவின் வாசல்கள் அல்ல, எரிகோவின் அஸ்திவாரங்கள் தகர்ந்து தரைமட்டமாகும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா என்ன பண்றது? ஒரு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு நிர்வாகமும் இல்லை, எந்த சோர்ஸும் இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுனே தெரியல. அல்லேலூயா. அப்போ எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் இல்லாமலும் அடியாளுடைய வீட்டில் 1 குடம் எண்ணெய் இருக்குது. அது எவ்வளோ பெரிய குடம் தெரியாது, சின்ன குடமா பெரிய குடமா, 5 லிட்டர் குடமா 10 லிட்டர் குடமா தெரியாது, அந்த ஊரில் குடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. 1 குடம் எண்ணெய் மட்டும் இருக்கு.
அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எண்ணெயை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எலிசா கேட்குறாரு, என்ன நான் செய்யணும்னு நினைக்கிறேன்? என்கிட்டையும் பணம் இல்லை, நானும் ஆண்டவரை நம்பி தான் ஓடிட்டு இருக்கிறேன். ஏன்னா எலிசா முழுவதுமாக ஆண்டவரை நம்பி ஓடுகிற மனிதன். உலகத்தையோ பணத்தையோ, பணத்துக்கு பின்னாடியோ உலகத்துக்கு பின்னாடியோ ராஜாக்களுக்கு பின்னாடியோ போகிற மனுஷன் இல்லை. அல்லேலூயா. அந்த காலத்தில் ஊழியக்காரங்களாம் அப்படி தான் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி ப்ராஃபட் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் பார்த்தா கையில் கட்டிருக்கிற வாட்ச் 1 லட்சம் ரூபா, வர்ற கார் 40 லட்சம் ரூபா, போடுற சூட்டு 20,000 ரூபா. யாருங்க நீங்கள்? ஐ எம் ப்ராஃபட். நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஐயோ அவர் பயங்கர வல்லமையுள்ள ஆளுங்க, அதனால் அவர்கிட்ட போய் தலையை கொடுப்போம், தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். அவன் ஜோசியம் பார்த்துட்டு போயிடுறான் நம்ம தலையில். அல்லேலூயா. உங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கான், எங்கள் ஊரில் 2-3 பேர் இருக்கானுங்க, கேரளாலேருந்து நிறைய பேர் வருவானு. எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், இந்த தீர்க்க தரிசனம் வரத்த ஆண்டவர் கேரளாக்காரங்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டாரா? கேரளாலேருந்து யார் வந்தாலும் நான் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி. யோ என்னையா தீர்க்க தரிசனம்? இதை விட வேற என்னையா எனக்கு தீர்க்க தரிசனம் வேணும்? அல்லேலூயா. தீர்க்க தரிசனம், அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் இல்லை, குறி சொல்கிற ஆட்கள். நான் அவங்களுக்கு வச்சிருக்கிற பேர் தீர்க்கதரிசி இல்லை, குடுகுடு பக்காரன். ஹலோ, நீங்கள் யாராவது போய் உங்களை பார்த்தா அங்கே போய் நின்ன ஆட்கள் மாதிரி இருக்குது. ஏதாச்சும் சொல்லுங்க ஐயா, என் வாழ்க்கையில் பார்த்து நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. அவரை வெத்தலையில் மை போட்டு பார்த்தா சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு தீர்க்கதரிசி வர்றாருன்னு சொல்லியிருந்தா இங்கே இடம் பத்தாது. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நம்ம குறி கேட்கறதுக்கு அவ்வளோ ஆசை. நீங்களாம் இன்னும் 10 நாளில் உங்களுக்கு ஆண்டவர் இந்த காரை தர போகிறாரு, இன்னும் 1 மாதத்தில் ஆண்டவர் இந்த வீட்டை தர போகிறாரு. ஆண்டவர் என்ன கொத்தனாரா இல்லை கார் கம்பெனி வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. நம்மளை ஆசை வார்த்தை காமிச்சு நயவஞ்சக வார்த்தைகளை பேசி அவன் காணிக்க அள்ளிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாமளும் ஐயோ அவர் பெரிய தீர்க்கதரிசி, இவர் பெரிய. என்ன தீர்க்க தரிசனம்? இதை விட தீர்க்க தரிசனம் நமக்கு என்னங்க வேணும்? இதை தினமும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. வேற என்ன தீர்க்க தரிசனம் வேணும்? வேற என்ன ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. எல்லாரும் இருந்தாலும் அவர் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாருங்க. நானே சொல்கிறேன் என் பேங்க் பேலன்ஸை, என் ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக சொல்கிறாருங்க. திடீர்னு ஃபோன் வரும் பாருங்க நமக்கு, யாருன்னே தெரியாது. ஹலோ சார், நாங்கள் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு லோன் வேணுமா? நான் கேட்பேன், எப்படியா என் நம்பர்லாம் உங்களுக்கு கிடைக்குது? நான் யாருக்கும் கொடுக்குறது இல்லையே, எப்படி கிடைச்சிது சார்? டேட்டா பேஸில் தேடினா எல்லா நம்பரும் வந்துடும் சார். இந்த ஏரியாவில் டேட்டா பேஸில் உட்காந்து இந்த ஏரியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்பர் வேணும், அத்தனையும் வந்துடும் சார். இன்றைக்கி கம்ப்யூட்டர் உலகம் அவ்வளோ பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இந்த சர்ச்சில் இங்கே இருக்கிற உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன டேட்டா பேஸ் ஒர்க் தான். முடிஞ்சு எல்லா நம்பரு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த மாதம் நானும் கோட் சூட்லாம் போட்டு பயங்கரமாக வந்துட்டு ப்ராஃபட் ஜீவா வந்திருக்கிறா, பிரதர் சசிகுமார் உங்களுடைய ஃபோன் நம்பர் 9ல் ஆரம்பிக்குது. கரெக்டாக எல்லா ஃபோன் நம்பரும் 9ல் தான் ஆரம்பிக்குது. உங்கள் வீட்டில் எஸ்ல ஆரம்பிக்கிற யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. ஏபிசிடி 26 எழுத்துல ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும். இதை சொல்லிட்டு உங்களை 6ன்னு கர்த்தர் காண்பிக்கிறார். 6ன்னு காண்பிக்கிற கர்த்தர் முழு பேரை காமிக்க மாட்டாரா? அவ்வளோ கஞ்ச பிசினாரி ஆண்டவர்? இல்லை அவ்வளோ ஞானம் இல்லாத ஆண்டவரா? ஏதோ தெரியுது. எலிசாவோட வேலைக்காரன் போய் சொன்னானே, ஏதோ எதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியல. 3வது வாட்டி பார்க்க கையளவு மேகம் தெரியுது ஆண்டு, ஏதோ கொஞ்சம் இத்திருண்டு தெரியுது. அந்த மாதிரி 6ன்னு ஏதோ காமிக்கிறார். இன்னைக்கு சபைகளை கெடுக்கிற ஓநாய்கள் இவர்கள். விசுவாசிகளை பரலோகம் போக விடாம இங்கேயே உட்காந்து குறி சொல்லி இந்த உலகத்திற்குரிய காரியங்களையே சொல்லி கெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆளை சேர விடாம பரலோக ராஜ்யத்தை காலியாக்கி கொண்டிருக்கிற குள்ள நரிகள் இவர்கள். அல்லேலூயா. ஆமா, கேட்டா தீர்க்கதரிசி அதை பண்ற இதை பண்ற உபதேசங்கள், தாறுமாறான உபதேசங்கள். ஆண்டவர் உனக்கு அதை தருவார் இதை தருவார், அதை தந்தாதான் ஆண்டவர் அவர். யோபு சொல்றாரு, என் சரீரம் முதலாய் அழுகி நாறி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ? அவர் யோபுங்க. நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம், அதனால நம்மளாம் அந்த அளவுக்கு அப்படிலாம் இல்லை. நமக்கு புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சுட்டாரு. ஆண்டவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். என்ன சோஃபா செட்டு போட்டா வச்சாரு சிலுவையில்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால்
தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, என்ன ஃபாலோ பண்றேன் என்ன மாதிரி நீயும் சிலுவையை தூக்கிட்டு வா. நான் அனுபவிச்ச வேதனை, நான் அனுபவிச்ச பாதை, நான் போன பாதை இல்லை, உன் சிலுவையை தூக்கிட்டு வாப்பா. இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. ஆனால் அந்த சிலுவையை தூக்குறதுக்கு ஆண்டவர் பலனை தருவார். அன்னைக்கு ஆண்டவருக்கு யாரும் பலனை தரல. முழுவதுமாய் தன் 100% மனிதனாய் சிலுவையை தூக்கிட்டு போய் 100% மனிதனாய் சிலுவையில் ஜீவனை தந்த ஆண்டவர் இன்னைக்கு நானும் நீங்களும் நம்ம சிலுவையை தூக்குறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். என் பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கூட சேர்ந்து அவரும் சிலுவையை தூக்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரையா. இதை விட வேற என்ன வேணுங்க? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் இல்லாம இருக்கோம் இப்போ? என்ன குறைவா இருக்கிறோம் இப்போ? இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறதுலாம் ஆசீர்வாதம் இல்லை, பேராசைகள். அது இல்லையே, இது இல்லையே. இருக்கிறதுக்காக நன்றி சொல்லியிருக்கோமா நம்ம? அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லா நம்மளை வச்சிருக்கிறாருங்க. வெளியே போய் பாருங்க, வெளியே போய் பாருங்க. ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க. எத்தனை, அதாவது நிறைய காரியங்கள். அதெல்லாம் யோசிக்கும் போது கர்த்தர் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாருங்க, எவ்வளோ சுகமாக வச்சிருக்கிறாருங்க. நான் நிறைய ஆண்டவர்கிட்ட யோசிக்கிறது உண்டு. ஆண்டவரை இது இருந்தால் நல்லா இருக்கும், அது இருந்தால் நல்லா, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால். ஆண்டவர் சொல்லுவார், இப்போ இருக்கிற வரைக்குமே நீ நல்லா தாண்டா இருக்க. நான் போன வாரம் சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அப்போது அங்கே ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருந்தேன். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். அங்கே 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு அந்த ஊழியக்காரருக்கு நல்ல ஐடியில் வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு இந்த சபையை நடத்துக்கிற அந்த ஊழியக்காரர் நல்ல யங் பாஸ்டர். அவன் வீட்டுக்கு போனேன். 2 பிள்ளைங்கள 2வது மகன். அவனை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக. அவங்க சொன்னாங்க, என் 2வது மகன் கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு. அவன் 5 வயசு 6 வயசு வரைக்கும் நடக்கவே இல்லை, எந்திரிச்சு நிற்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு டவுன் சிண்ட்ரோம் என்ற ஒரு வியாதி. 6 வயசு வரைக்கும் நடக்கவே இல்லை. எவ்வளவோ அழுதோம். பிறந்தப்ப நல்லா தான் இருந்தான். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவனிடத்துல வித்தியாசத்தை பார்த்தோம். அப்போ தான் ஊழியத்துக்கு வந்தோம். ஊழியம் ஒரு பக்கம் ஓடணும், ஒரு பக்கம் என் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும். காலையில் 9 மணிக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பைக்கில் அவனை வச்சு, நடுவில் அவனை குழந்தைய வச்சு, முன்னாடி நான், பின்னாடி என் மனைவி உட்காந்து 25 கிலோமீட்டர் போக வர 25 கிலோமீட்டர் அங்கே 3 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டில் உட்காந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய தூங்க போட்டுட்டு, யாராவது ஒருத்தர் என் பிள்ளைய பார்க்கணும், யாராவது ஒருத்தர் ஊழியத்துக்கு போகணும். அல்லேலூயா. எங்களுக்கு தூக்கமே வராது. வெளியே விசுவாசத்தில் பேசிக்குவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் அழுகிறது அவளுக்கு தெரியாது, அவள் அழுகிறது எனக்கு தெரியாது. வெளியே நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது. ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் இருக்கிறார் விசுவாசத்தில் பேசிக்கிட்டாலும் மனசுக்குள்ளே என் ஊழியத்தில் எப்படி ஆண்டவரே நான் ஊழியம் செய்ய முடியும்? ஒரு பக்கம் என் மகன், ஒரு பக்கம் ஊழியம், நான் என்ன பண்ணுறது? அவர் சொன்னார் என்கிட்ட, அண்ணே 50 கிலோமீட்டர் பைக்கில் போயிட்டு வந்தா முதுகெலும்பே உடஞ்சிட்ற மாதிரி இருக்குண்ணே. ஆனால் வந்து வீட்டில் படுக்க முடியாது, தொடர்ந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். முதுகு எலும்பு உடையிற மாதிரி இருக்கும், ஆனால் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். முடிச்சுட்டு சாயங்காலம் ஊழியத்துக்கு போகணும். ஊழியங்களை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அவ்வளவு டயர்டாக இருக்கும். அப்பா ஒரு 1 மணி நேரம் காலை நீட்டி படுத்தா பரவாயில்ல, கொஞ்சம் கேப் கிடச்சது படுக்கலாங்கும் போது ஃபோன் வரும். படுக்க முடியாது, ஓடிடுவோம். என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு நாள் அந்த தெரப்பி கொடுக்கும்போது அவனை நிற்க வச்சு பழக்கும்போது செவத்தோடு அவனை பல மணி நேரங்கள் அப்படியே பிடிச்சி வைக்கணும். என் பிள்ளைக்கு காலெல்லாம் நடுங்கும். 4 வயசு பிள்ளை, காலில் ஸ்ட்ரென்த் இல்லை, எலும்புலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் வேறு வழியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். கால் நடுங்கும். சில நேரத்தில் அப்படியே டாய்லெட் போயிடுவான், அழுவான், கத்துவான், மரண வேதனை அவனுக்கு. அதை பார்த்து நாங்கள் அழுவோம். ஆனாலும் ஒரு நாள் ஊழியம் செய்யாமல் இருந்ததில்லை. அல்லேலூயா. அவங்க முகத்தில் சிரிப்பை பார்த்தேன். அந்த சகோதரனிடத்தில், அந்த தங்கச்சி இடத்துல அவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. நான் அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவரே எனக்கும் 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை என் பிள்ளைங்களை ஒரு பிள்ளை இந்த மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் நான் ஊழியத்தை விட்டுட்டு போயிருப்பேன். கண்டிப்பாக ஊழியத்தை விட்டுட்டு போயிருப்பேன். எத்தனை நல்லவர் நீ, என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அந்த சின்ன பையன் இப்போ தான் நடக்கிறான், எந்திரிச்சு நின்று நடக்கிறான். அல்லேலூயா. சில நேரங்களில் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம். அல்லேலூயா. அது இல்லை இது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோமே.
நமக்கு இருக்கிறத நினைச்சு பார்த்துருக்கோமா? நம்ம கிட்ட இருக்கிறது இன்னும் எத்தனை பேர்கிட்ட இல்லைங்க? ஹல்லேலூயா. எனக்கு அந்த மாதிரி துணி போடணும், இந்த மாதிரி செருப்பு போடணும், அது பண்ணணும், இந்த ஃபோன் வாங்கணும், அதை பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் வச்சு அதெல்லாம் ஆசீர்வாதத்தின் அளவுகோல் அல்ல. நான் இருக்கிற வீடு, என்கிட்ட இருக்கிற பணம், நான் போடுற ட்ரெஸ்ஸு, நான் போடுற செருப்பு, நான் கட்டுற வாட்சு, நான் கையில் வச்சிருக்கிற ஃபோனு, நான் ஓட்டுற காரெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவுகோல் அல்ல. கர்த்தர் என் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதத்தின் அளவுகோல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஊழியக்காரங்க எல்லாம், பாஸ்டர் எல்லாம் என்னன்னா கடன் வாங்கியாவது ஃபோனை வாங்கிடணும். நேற்றுக்கு தான் 17 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், iPhone 17. நேற்றுக்கா முந்தநாத்திக்கும் எல்லாரும் நிறைய நிறைய ஊழியக்காரங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், iPhone கர்த்தர் தந்தார், iPhone 17 கர்த்தர் தந்தார். என்னையா அநியாயம்? பழைய ஃபோன் என்னாச்சு? அது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் அப்டேட்டடாக இருக்க விரும்புகிறோம். என்ன அப்டேட்டடாக? ஒரு ரிசர்ச் சொல்லுது, இந்த ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அந்த ஃபோனோட முழு உபயோகத்தில் 10% கூட உபயோகிக்கிறது இல்லை. ஏன்னா தெரியாது. 10% கூட யூஸ் பண்ணுறதில்ல அந்த ஃபோனு. 1 லட்ச ரூபா போட்டு வாங்கிட்டு 10,000 ரூபாய்க்கு தான் அந்த ஃபோனை நான் பயன்படுத்துகிறேன். மீதி 90,000க்கான வசதிகளை நான் உபயோகிக்கிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இங்கே தான் சட்டை வாங்குவேன், இங்கே தான் சாப்பிடுவேன், இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் தங்குவேன், இந்த காரில் தான் நான் போவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊழியத்தில் இருக்கிற ஒரு தம்பியை நான் சந்தித்தேன். என்ன பார்த்து கேட்டார், அண்ணே BMW வாங்கிட்டீங்களா? நான் கேட்டேன், நான் எதுக்குடா BMW வாங்கணும்? என்னண்ணே பிஸியாக இருக்கிறீங்க, ஊழியத்தில் ஆண்டவர்களை பயங்கரமாக பயன்படுத்துகிறாரு, இன்னுமா நீங்கள் BMW, அதாவது BMW வாங்குறது தான் ஊழியத்தினுடைய வளர்ச்சி. அல்லேலூயா. BMW வாங்குறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வளர்ச்சி. நம்மளும் அப்படித்தானே பார்க்குறோம். ஹலோ, சின்ன சர்ச் வச்சிருந்தா சின்ன பாஸ்டர், பெரிய சர்ச் வச்சிருந்தா பெரிய பாஸ்டர், பெரிய சர்ச் வச்சிருந்தா ஒரு மெகா பாஸ்டர். சின்ன கார்ல வந்தா சின்ன ஊழியக்காரர், பெரிய கார் மீடியம் சைஸ் கார்ல வந்தா ஒரு மீடியம் சைஸ் ஊழியக்காரர், பெரிய இன்னோவால வந்தா அவரு. உங்களால தாங்க இவனுங்கெல்லாம் கெட்டு குட்டிச்சவர் ஆகிறது. அல்லேலூயா. ஆமா, நான் ஒரு சர்ச்சுக்கு என்னைய கூப்பிட்டுருந்தாங்க ஊழியத்துக்கு. அப்போ அடுத்த நாள் காலையில் யூத் மீட்டிங்கு. அப்போ பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் வந்துட்டிங்கன்னா எங்கள் கொயர் மியூசிஷியன்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் முதல் நாள் சாயங்காலம் சரி நான் 5 மணிக்கு நான் வரேன்ட்டு சொல்லிட்டேன். 5 மணிக்கு நானும் கரெக்டாக கிளம்பி சர்ச்சுக்குள்ளே போயிட்டேன். சர்ச்சுக்கு வெளியே பயங்கர பெரிய சர்ச், அது பெரிய சர்ச். சர்ச்சுக்கு வெளியே பயங்கர கூட்டம், வாலிபர்களெல்லாம் நின்று யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிறாங்க. நான் போய் வண்டி நிறுத்தினேன். ஒரு சிலர் என்னை பார்த்தாங்க, நான் ஹாய் சொல்லிட்டு நேராக உள்ளே போய் உட்காந்துட்டேன். சரி யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்கேன். 1/4 மணி நேரம் ஆச்சு, யாரும் வரல. 1/2 மணி நேரம் ஆச்சு, யாருமே வரல. அப்போ ஒரு தம்பி அங்கே போகிற ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, தம்பி 5 மணிக்கு கொயர் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னாங்க, 5:30 ஆயிடுச்சு, எல்லாரும் ஏன் வெளியே நின்றுருக்குறாங்க? அவன் என்கிட்ட வந்து சொன்னான், அண்ணா பாஸ்டர் ஜீவா வருவார். நான் அவன்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் ஜீவா ஆல்ரெடி வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு போய் சொல்லுடா. போய் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. அண்ணா நீங்கள் தானா டிவியில் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, போஸ்டர் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயோ உங்கள் முன்னாடி தான் வந்து வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போனேன். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு போயிருக்கேன், அதனால் என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. 24 மணி நேரமும் ஃபோட்டோவில் போட்டால் அதே கோட்டையே போட்டுட்டு சுற்ற முடியுமா? சொல்லுங்க. என்ன பார்த்து கேட்டான், என்ன பாஸ்டர் நீங்கள் 2 வீலரில் வந்துட்டீங்க, ஒரு காரில் நீங்கள் அந்த காரில் வருவீங்க இந்த காரில் வருவீங்கன்னு. எப்பா நீ கொடுக்குற காணிக்கையை பொறுத்து தான் இந்த கார் வாங்கலாமா அந்த கார் வாங்கலாமா, நீங்கள் அந்த காரில் வருவீங்க. இந்த ஏன் ஊழியக்காரனா இதில் தான் வரணுமா? மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கை மாறின உடனே BMW வாங்கலாம் நம்மளை மதிக்க மாட்டாங்க, பென்ஸ் வாங்கலாம் நம்மளை மதிக்க, இன்னோவா கார் வாங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் மேலே இருக்கிற அபிஷேகம் தான் என்னை வேறுபடுத்தி காண்பிக்கும். அல்லேலூயா. அதை கடனை வாங்கி EMI போட்டு அதை பண்ணி இதை பண்ணி
எனக்கு வசதி, பைக்கில் வர்றதுக்கு வசதி, அதனால் பைக்கில் வந்துட்டேன். கோயம்புத்தூரில் டிராஃபிக்கில் காரை எடுத்துக்கிட்டு நான் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு டீசல் செலவாகும். அதனால தான் எனக்கு பைக் ஈஸியாக இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டோமா, வந்தோமா, முடிச்சுமா, போனோமா, பார்க்கிங் பிரச்சனை இல்லை. இந்த கார் எடுத்து வந்தால் நான் எங்கே நிறுத்துறதுன்னு பெரிய தலைவலி. அல்லேலூயா. ஆமாம், எல்லா இடத்தையும் நிறுத்த முடியாது, இடம் பத்தாது. அதனால பைக்குனா பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ எனக்கு எது வசதியாக இருக்குது? இல்லை, நீங்கள் பாஸ்டர் நாங்கள் பயங்கரமாக இமேஜின் பண்ணி வச்சுருந்தோம். என்ன இமேஜின் பண்ணி வச்சுருந்தீங்க? நீங்கள் அப்படியே பயங்கரமாக கோட்டு போட்டு வருவீங்க. ஏண்டா பாட்டு ப்ராக்டிஸுக்கு வரும்போதும் கோட்டை போட்டு வர முடியுமா? மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். அப்போ என்ன பண்ணுறான்? இப்படி இருக்கணும், அதனால் கடனை வாங்க, அதை பண்ணி இஎம்ஐ போடு. ஊழியக்கார வீட்டில் கடன் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இம்மட்டும் கர்த்தர் என்னை நடத்தி வந்தாரு. அல்லேலூயா. நாங்கள் கிராமத்திலேருந்து, கோயம்புத்தூர் பக்கத்தில் கிராமத்திலேருந்து, கரூர் அப்படின்ற டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலேருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக, ஊரில் கிராமத்தில் பஞ்சம் வந்ததுனால வாழ வழி இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா எங்களை தூக்கிட்டு கோயம்புத்தூர் டவுனுக்கு போயிட்டாங்க பிழைக்கிறதுக்கு. சரிங்களா? சோத்துக்கே வழி இல்லை, ஒரு வருமானம் கிடையாது. நானும் என் தங்கச்சி 6 மாதம் குழந்தை, நான் 4 வயசு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு 3.5 வயசு 4 வயசு இருக்குண்டா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்கே வாழ போகிறேன்னு தெரியாது, எங்கே வேலைக்கு போகிறேன்னு தெரியாது. ஏதோ பட்டணத்துக்கு போனால் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்ற நம்பிக்கையில் வந்துட்டாங்க. நாங்கள் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் ஒரு தகர கொட்டாய் போட்ட ஒரு சின்ன வீடு. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியாது. ரொம்ப கலீஜான ஏரியா, சேரி பகுதி. முதல்ல அங்கே தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சு. ஆல்மோஸ்ட் பிளாட்ஃபார்ம். எங்கள் வாழ்க்கை 0 தான் ஆரம்பிச்சுது. ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நம்பிக்கைலாம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை இயேசு கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை இருந்ததுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அவரை உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒரே நாளில் வாழ்க்கை தலைகீழாக மாறல. ஒரே நாளில் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அன்றைக்கே வந்துடல. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். எங்கள் அம்மா புதுசாக 2 டம்ளர் 2 தட்டை வாங்கினா சோத்திர கூட்டம் வைப்பாங்க வீட்டில். எதுக்கு? புதுசாக 2 டம்ளரு 2 தட்டு வாங்கினா வீட்டில் சோத்திர கூட்டம் நடக்கும். ஸ்டவ் வாங்கினா நாங்கள் அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ், அந்த வாட் இஸ் தட், அடித்து மண்ணெண்ணெய் ஊற்றி இது பண்ணுவோம், அந்த ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போது அந்த ஸ்டவ் போயிட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சு, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சேர்த்து வச்சு ஒரு கேஸ் சிலிண்டர், கேஸ் கனெக்ஷன் வாங்கினாங்க. பயங்கரமான பெரிய ஸ்தோத்திர கூட்டம், கிராண்ட் ஸ்தோத்திர கூட்டம். எதுக்கு? ஒரு சிலிண்டர் வச்சதுக்கு சர்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட 50-100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சோத்திர கூட்டம் வச்சு சாட்சி, எங்கள் ஆண்டவர் எனக்கு சிலிண்டர் வாங்க. அப்போ நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கேன், அம்மா எல்லாம் சிரிப்பாங்கம்மா, ஊரில் எல்லார் வீட்லேயும் சிலிண்டர் இருக்குது, நம்ம சிலிண்டர் வாங்குறதுன்னு அதிசயமான காரியம் இல்லை, நீ இதுக்கெல்லாம் சோத்திர கூட்டம் வச்சு 1000-2000 செலவு பண்ணுறியே அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், அம்மா அவன் 2 சிலிண்டர் வச்சுருக்கிறான், பெரிய ஸ்டவ் வச்சுருக்கிறான், அவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க, அவங்களே சோத்திர கூட்டம் வைக்கிறது, நீ என்ன சிலிண்டர் வாங்கினதுக்கெல்லாம் சோத்திர கூட்டம் வச்சுட்ருக்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒன்றை ஒரு கையிலையும் உன் தங்கச்சியை ஒரு கையிலையும் தூக்கிட்டு இந்த கோயம்புத்தூரில் தெருவாக அலைஞ்சிருக்கேன். யாராவது 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு ரேஷன் கார்டு தரமாட்டாங்களா? பிச்சைக்காரியை விட கேவலமாக அலைஞ்சிருக்கேன் இந்த ரோட்டில். எனக்கு தாண்டா தெரியும் அந்த 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறா. 3 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு அலைஞ்ச என்ன ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படி தான். இன்றைக்கி சோத்திர கூட்டம் மட்டும் வைக்கிறது இல்லை, எங்கள் அம்மாவை நாங்கள் விடுறதில்லை. இல்லைன்னா ஏதாச்சும் வாங்கினா உடனே வீட்டில் சோத்திர கூட்டம் தான். இன்றைக்கி எப்பயோ இல்லை, அன்றாடம் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறார். ஆமென். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, டே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்னா நான் ஒரு பொருள் வாங்கணுன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அதுக்கு பிளான் பண்ணணும். ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். சிலிண்டர் வாங்கிட்டு ஸ்டவ் எத்தனை மாதம் கழிச்சு வாங்கினாங்க தெரியுங்களா? 3 மாதம் கழிச்சு. ஏன்னா காசு இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் ஸ்டவ் வேலை செய்யலைன்னா நேராக கொண்டு போகிறோம், ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா இப்போ டைம் ஆகுது, புது ஸ்டவ்வை கொடுப்பா. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்டவ்வாக கொடுங்க. ஆமென்.
அப்போ கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் செய்த நன்மை அளவில்லாததுங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறோம். இன்னும் என்ன, இன்னும் 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 தருவார். எதுக்குன்னா எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்ன தான் இருக்குது? என்ன? ஓகே, ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, சரி என்கிட்ட கொண்டு வா. அந்த எண்ணெயை கொண்டு வராங்க. அவர் சொல்கிறார், வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்துலையும் அதை வார்த்து வை. எல்லாத்துலேயும் வார்த்து வச்சாச்சு. இப்போ ஐயா ஜோம் பண்ணோன்னே என்ன நிரம்புது. இப்போ மறுபடியும் கேட்குறாரு, பக்கத்து வீட்டிலலாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. ஊரே போய் அத்தனை பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அத்தனை பாத்திரமும் என்ன ஆகுதுங்க? நிரம்புது நிரம்புது நிரம்புது. கடைசி பாத்திரமும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இனி பாத்திரமே இல்லை, அவ்வளோதான். ஒரு குடம் என்ன இப்போ என்னாச்சு? 100 குடம் எண்ணெயாக மாறிச்சு. கணக்குக்கு சும்மா வச்சுக்கலாம். 100 குடம் எண்ணெய் இப்போ வீட்டில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, எப்பா இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து நீ வாழ்கிறதுக்கு வச்சுக்கோ. அல்லேலூயா. இப்போ எண்ணெயெல்லாம் கொண்டு போய் சேல் பண்ணியாச்சு. நிறைய பணம் வந்துருச்சு, கடனை கட்டியாச்சு. வீட்டுக்கு வர்றாங்க, அப்பாடா கையில் நிறையா பணம், வீட்டில் இன்னும் நிறைய எண்ணெய் இருக்குது. இனி பஞ்சகாலம் முழுசு நமக்கு பிரச்சனையே இல்லை. என் பிள்ளை வாழ்க்கை தப்பிச்சுது, என் வாழ்க்கை தப்பிச்சுது, கர்த்தர் நல்லவர், சந்தோஷம் பொங்குதே பாடிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் வீடு ஃபுல்லாக என்னவா இருக்குதுங்க? பாத்திரம் இருக்குது. என்ன பாத்திரம்? கடன் வாங்கின பாத்திரம் இருக்குது. இப்போ கடன் வாங்கின பாத்திரத்தை திருப்பி கொடுக்கணும். ஹலோ, இப்போது நீங்கள் என் வீட்டில், நான் வந்து உங்கள் வீட்டில் ஒரு நாள், நீங்கள் எங்கள் பக்கத்து வீடு, எங்கள் வீட்டில் ஒரு நாள் பிரியாணி செய்கிறோம். ஒரு டிஃபனில் போட்டு வந்து உங்கள் வீட்டில் பிரியாணி கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு போட்டு அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? ஏதாச்சும் வச்சு தான் கொடுப்போம். வாங்கிட்டு பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அதனால் இந்தாங்க வெறும் டப்பா. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பாத்திரம் வந்தால் நான் சும்மா தான் கொடுப்பேன். ஏன்னா டைம் இல்லை ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. நான் வாங்கும் போதே சொல்லிடுறேன், ஏதாவது திருப்பி கொடுப்பான்லாம் கொடுக்காதீங்க. உங்கள் டிஃபனை திருப்பி கொடுப்பேனான்னு முதல்ல யோசிச்சுக்கங்க. ஆமாம். நான் எங்களுடைய நண்பர்கள்லாம் அப்படி தான் பேசிப்போம். யார் வீட்டில் யார் பாத்திரம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுயா. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களாவது உங்கள் வீட்டில் இருக்கான்னு நல்லா கவனமாக பார்த்துக்கங்க. பாத்திரம் மாறின மாதிரி பிள்ளைங்க மாறிட போகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், தெரியாது. திடீர்னு பார்த்தா அவன் அங்கே இருப்பான்றான், இங்கே இருப்பான்றான். இந்த டிஃபனு, அதாவது நாங்கள் ஒரு டிஃபனை பல வருஷமாக தேடிட்டு இருக்கிறோம், வீட்டில் காணோம். திடீர்னு என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் புதுசாக ஒன்று செஞ்சோம், இந்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ப்ரோ டிஃபனை கொட்டிட்டு திரும்ப கொடுங்க எனக்கு வேறு. பார்த்தா ஜீவான்னு பேர் போட்டிருக்குது. யோ இது ஏன் டிஃபன்யா? அப்படியா? தெரியல பிரதர். அதுலேயும் டிஃபனில் என் பேர் இருக்குது, மூடி வேறு யார் பேரும் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கினோம்னா அதை நம்ம திரும்ப வெறுமையா கொடுக்க மாட்டோம். அப்போ ஆண்டவர் இத்தனை பாத்திரங்களையும் நிரப்பினதுக்கு காரணம், மற்ற எல்லாருடைய பாத்திரங்களையும் நிரப்புறதுக்கு காரணம், நான் மட்டும் ஆசீர்வாதமா இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. என்னை நிரம்பி வழிய பண்ணுகிற ஆண்டவர், என் மேல நிரம்பி வழிகிற அபிஷேகம், என்னை நிரம்பி வழிய பண்ணுகிற, என்னில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் எனக்கு மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும், இந்த சபையை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல இந்த சர்ச் இருக்குதுன்னா முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க, பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த சபையை இங்கே வைத்து அவருடைய ஆசீர்வாதத்தின் மழையை நிரம்பி வழிய பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு வீட்லையும் கொண்டு போய் எண்ணெயை கொடுக்குறாங்க. ஏன் நிரம்பி வழிய பண்றாருன்னு நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நிரம்பி வழியிறது மற்றவங்களுக்கு தான். இப்போ ஒவ்வொரு வீட்லையும் கடன் வாங்க வீட்டிலலாம் கொண்டு போய் பாத்திரம் கொடுக்குறாங்க. கடன் வாங்க, ஊரே பஞ்சம், யார் வீட்லையும் ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவனே வெறும் பாத்திரம் வச்சிருக்கிறான். கொடுத்துட்டான், என் வீட்டில் பாத்திரம் சும்மா தான் இருக்கு, எடுத்துகிட்டு போ. இப்போ திரும்ப கொண்டு போய் கொடுத்தா, கொடுக்குற பாத்திரத்துல எல்லாம் எண்ணெய் இருக்குது. அவன் கேட்குறான், என்னையா அது? இவங்க சொல்கிறாங்க, என்னதான் அது? அல்லேலூயா. இது எப்படி? என்ன மாயமா இருக்குது, என்ன மந்திரமா இருக்குது? அப்ப சொல்றாங்க, மாயமும் இல்லை மந்திரம் இல்லை, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆமென், கர்த்தரே இதை செய்தார் என்று கர்த்தரை அறிவித்து நீங்களும் நம்புங்க. எங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்த ஆண்டவர் உங்க பாத்திரங்களை இதே போல நிரம்பி வழிய செய்வார் என்ற சாட்சியோடு அந்த பாத்திரங்களை திரும்ப கொடுக்க செய்தார். அல்லேலூயா. கண்டிப்பா கேட்டிருப்பான்ல,
நீயே கடன் கொடுக்க வழி இல்லாமல் இருந்த, உன் வாழ்க்கையே முடிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு, என்ன திடீர்னு எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிற, அதுவும் குடம் நிறைய என்ன கொண்டு வந்திருக்கிற. ஐயா, அப்படி தான் இருந்தது என் வாழ்க்கை. ஆனால் என்றைக்கு இயேசு என் வாழ்க்கையை தொட்டாரோ, என்றைக்கு என் வாழ்க்கையை என்னை ஆண்டவர் மாற்றினாரோ, அன்றிலிருந்து என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்திருக்கிறா. என்னை மட்டுமல்ல உங்களையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தினால நிரம்பி வழிய பண்ணிருக்கிறார். இதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம். தேவன் நம்மை இப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா, இல்ல ஆசீர்வாதத்தின் பாத்திரமா வாழணுமா? ஆசீர்வாதம் வேண்டாமா? நீங்க ஆசீர்வாதத்தின் பாத்திரமா வாழ்ந்தாலே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள்ல இருந்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடும் என்றால் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் மாட்டாரா? அல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவர் எனக்கு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இன்னி வரைக்கும் பர்ஃபெக்டாக தான் எனக்கு தர்றார். எனக்கு 1000 ரூபா தேவை இருந்ததுன்னா 1000 ரூபா தான் தருவார். நான் அதனால் எனக்கு 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, நான் ஜோம் பண்ண மாட்டேன். என் தேவையை சந்திங்க ஆண்டவரே. இந்த கோவிட் டைமில் எல்லா மீட்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு. ஃபாரின் போக வேண்டி இருந்துச்சு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அங்கே போய் எல்லா மீட்டிங்கும் கேன்சல். ஏன்னா சர்ச்சை இல்லை, அப்புறம் இங்கே மீட்டிங் நடந்துருது. வீட்டில் உட்காந்தாச்சு. என்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை அந்த 1 மாதம் 1 வாரம் 2 வாரம் அப்படியே செலவு பண்ணேன். பணமெல்லாம் முடிஞ்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்மளை வெறுமையாக விட மாட்டார். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போகிறேன் பால் வாங்குறதுக்கு. அப்போ தான் அந்த ஏடிஎம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஜிபே தான், எங்கே போனாலும் ஜிபே, ஃபோன்பே. நான் பால் வாங்குறதுக்கு லைனில் நின்றுட்டுருக்கிறேன். வாங்கிட்டு இந்த ஜிபேயில் எடுத்து எனக்கு எவ்வளோ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன். 100 ரூபா இருக்குது. பால் 100 ரூபா. 100 ரூபாய்க்கு பாலை வாங்கிட்டேன். அதை ஜிபே பண்ணுறதுக்கு முன்னாடி என் மனநிலை, ஆண்டவரே கடைசி 100 ரூபா நான் செலவு பண்ண போகிறேன். எத்தனை நாள் இப்படி லாக்டவுன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன நடத்துவீங்கன்னு நம்புகிறேன்ப்பா. என்னை நிரம்பி வழியை பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணிட்டு பால் வாங்கிட்டேன். 100 ரூபாயும் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து உக்காந்து வீட்டில் எல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் என் ஃபோன் எடுத்து பார்க்குறேன். என் அக்கௌண்ட்டில் வெளிநாட்டில் இருந்து ஒரு சகோதரி எனக்கு 50,000 ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க. அல்லேலூயா. 50,000 rupees. அவங்க கீழே மெசேஜ் போட்டிருக்கிறாங்க, பிரதர் உங்கள் பாடல் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக அவங்களுக்கு நான் ஆஃபரிங் அனுப்பணும், காணிக்கை அனுப்பணும்னு நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். நேரமே கிடைக்கல, சமயம் வாய்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் ஆண்டவர் காலையில் பேசினார். கண்டிப்பாக எனக்கு நீ அவருக்கு நீ இன்னைக்கு பணம் அனுப்பிச்சு ஆகணும், ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்பிச்சு ஆகணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எத்தனை மணிக்கு சிஸ்டர்? காலையில் 7 மணிக்கு, அதாவது இந்தியன் டைமில், அவங்களுக்கு ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி. காலையில் 7 மணிக்கு நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, ராத்திரி நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நீ காலையில் அனுப்பிச்சே ஆகணும்னு சொன்னார். நான் உடனே அனுப்பிச்சிட்டேன். 7 மணி எப்போ தெரியுங்களா? நான் கரெக்டாக பால் வாங்கும்போது ஜிபே பண்ண டைம். 100 ரூபா கொடுத்தேன். அங்கேருந்து 50,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் என் பாத்திரத்தை வெறுமையாக விடாத தேவன். இப்போ என் பாத்திரம் நிரம்பிருச்சு. அல்லேலூயா. அப்போது அவங்க வந்து நான் இவ்வளோ அனுப்பிச்சேன்னு சொல்ல, பட் எனக்கு 50,000 rupees வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஆண்டவர் இந்த காணிக்கை கொடுக்க சொன்னார், நான் அனுப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அப்போது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு மறுபடியும் மெயில் ரிப்ளை பண்ணிவிட்டு நானும் என் மனைவியும் உட்காந்து பிளான் பண்ணுறேன். எப்பா நமக்கு 3 மாதத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிடலாம். அரிசி, பருப்பு, எண்ணெய், பசங்களுக்கு பால் பவுடர், அது எல்லாத்தையும் வாங்கிடலாம். 3 monthsக்கு இன்னும் நம்ம கஷ்டமே இல்லை, 3 மாதம் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு 3 மாதத்துக்குலாம் இந்த பணத்தை தரல, உனக்கு 1 மாதத்துக்கு எவ்வளோ தேவை? ஆண்டவர் 10,000 ரூபா போதும் ஆண்டவர். அப்போ மீதி 40,000 ரூபா என்ன வேணும்? அதுதான் 3 மாதத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் என்னடான்னா இப்படி சொல்கிறீங்களே. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு சில ஊழியர்களை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இவங்கெல்லாம் ஒன்றை மாதிரி இவாஞ்சலிஸ்ட் கிடையாது. இவங்களுக்கு அமெரிக்காவில் கனடாவில் எல்லாம் ஒன்றை மாதிரி பணம் அனுப்புறதுக்கு ஆள் கிடையாது. சின்ன சபை வச்சு நடத்துகிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்கு 4 பேர் காணிக்கை அனுப்புகிறாங்க, நீ பாட்டு போட்டிருக்க யூடியூப்பில் எல்லாரும் பார்க்குறாங்க, உனக்கு உதவி செய்கிறாங்க. நீ கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளுனால உனக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் உதவி செய்வா? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அவங்களுக்கும் யாரையாவது நீங்கள் வச்சுருப்பீங்களா ஆண்டவரே, அவங்களுக்கு கொண்டு உதவி செய்யுங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் ஒன்றை எங்கே வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது எனக்கு மனசே இல்லை. என்ன ஆண்டவரே, நான் கொஞ்சம் கொடுக்குறேனே, எல்லாத்தையும் கொடுத்தா எப்படி? ஆண்டவர் சொன்னார்,
உனக்கு மாத்திரம் இல்லை, இந்த 50,000 ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியுமோ நீ போய் வாங்கு. நானும் என் மனைவியும் நேராக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம். அந்த 50,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபேமிலிஸ்க்கு, 12 குடும்பங்களுக்கு ஒரு ஒரு 10 கிலோ 15 கிலோ அரிசி நினைக்கிறேன், அந்த சின்ன அரிசி பேக்கு, மற்ற சின்ன சின்ன ஐட்டம் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டோம். வாங்கிட்டு காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன், எப்பா ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆனால் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு தான் நமக்கு கொடுக்குறாரு. சரி பார்ப்போம், இந்த ஒரு மாதம் நம்ம இதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். இந்த மாதம் தந்த ஆண்டவர் அடுத்த மாதம் தரமாட்டாரா? அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கா சாயங்காலம் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நாங்கள் எல்லா காரியங்களெல்லாம் கொடுத்துட்டு, திங்ஸ்லாம் கொடுத்துட்டு, ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு பிளஸ் பண்ண சொன்னாருன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டோம். கடைசி வீட்டுக்கு போயிட்டு அந்த காரியங்களெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப வரும்போது மறுபடியும் எனக்கு அந்த காலையில் எனக்கு மெசேஜ் பண்ண அந்த சகோதரி சாயங்காலம் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, பாஸ்டர் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, நான் தெரியாமல் அமௌண்ட் டெபாசிட், தவறான அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டேன், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்குங்க. கேட்கலாமா? ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. கேட்கலாமா? என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, உம்மை போல் என்னை மாற்றிடும். இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம்மாவியாலே. என்னை கழுவும் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம்மாவியாலே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போ என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை, உம்மை போல் என்னை மாற்றிடும். இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றிடும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மட்டும் போதும் பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேலே வளவன்பு கூர்ந்தி என்னையே மீட்க உம்மையே தந்தி. உம் அன்பிற்கு அளவில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். அவரை பார்த்து சொல்லலாமா? என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம்
மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி நீர் உங்க சத்தம் கேட்கட்டும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, என் குறைவுகளை அறிந்திருக்கிற தெய்வம் நீ. குறைவை நிறைவாக்குங்கன்னு கேட்கல, எங்களை நிரம்பி வழிய பண்ணுங்கப்பா. இப்படி அபிஷேகத்தினால, இப்படி ஆசீர்வாதத்தினால, இப்படி வல்லமையினால, பரிசுத்தத்தினால ஆண்டவரே எங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, நிரம்பி வழிகிற தகுதியுள்ள பாத்திரமா எங்க வாழ்க்கை மாறட்டும்பா. எங்களை கொண்டு அநேகருக்கு இயேசுவை அறிவிக்க, எங்கள் மூலமா இயேசுவை அநேகருக்கு அறிவித்திட, காண்பித்திட எங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அநேகரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களா ஜீவன் நீரூற்றுக்கள் இவரிடத்திலிருந்து புறப்படட்டும். அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ள காரணமான பாத்திரமா எங்க வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, உலகத்திற்குரிய சகல நன்மைகளினாலும் மாத்திரமல்ல, வானத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரம்பி வழிய பண்ணுவீராக. இந்த சபையை ஆசீர்வதிங்க. இந்த சபை நிரம்பி வழிகிற பாத்திரமா ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்கிற, இயேசுவின் தியாகத்தை, சிலுவையை, நித்திய ஜீவனை அறிவிக்கிற சபையாய் வளர்ந்து பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, praise Lord, ஹalleluya. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க, அப்புறமா ஜெபிச்சு முடிக்கலாம். அருமையாக நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான அருமையான ஊழியக்காரர் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் ஊழியத்தில் சேர்ந்து அவரோடு உதவியாக இருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவர்களை கொண்டு நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான அருமையான ஊழியக்காரர் ஐயா அவர்களுக்கு சவுந்தரராஜன் ஐயா கொஞ்சம் முன்னால் வர்றீங்களா? கொஞ்சம் முன்னால் வாங்க. இந்த சால்வை அவங்களுக்கு போட்டு நம்ம வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஊழியக்கார ஐயா நம்ம மத்தியில் வந்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எதை குறிக்கிறது தெரியுமா? எதை குறிக்கிறது? நீங்க ஆவியில உணர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்களானால் அதை நீங்க உடனே சொல்ல முடியும். எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? அதெல்லாம் அப்புறம் அது நிறைய ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். கொல்லங்கனர் திருச்சபை ஆலய பிரதிஷ்டை முடிந்தவுடன் ஒரு மாற்று விதத்தில் ஊழியத்தை நடத்துவார் என்று அதற்கு முன் அடையாளம். அநேகர் வந்து இந்த கூடுகையில் இணைந்து, இந்த ஊழியத்தில் இணைந்து, இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தி நம்மை நடத்துவார்கள் என்று அநேக முறை கர்த்தர் பேசி இருக்கிறார். அதற்கு முன் அடையாளம் தான் முதல் ஊழியர். பிரதிஷ்டனைக்கு வந்த ஊழியர் வேற. இப்பொழுது முதல் 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 ஒவ்வொரு மாதமும் இப்பேற்பட்ட கூட்டம் நடக்கும், அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அபிஷேக கூட்டம் நடைபெறும் என்று கர்த்தர் வாக்கு சொன்னதை இன்றைக்கு கர்த்தர் அதை திட்டமிட்டு நடத்தி வைத்திருக்கிறார். இதுதான் தேவ வார்த்தை. மாம்சத்தில் பேசுறேன்னு நீங்க நினைச்சுக்கிடுவீங்க. அநேக நேரம் என்ன மாம்சத்தில் பேசுறதாக அநேகர் உங்களுக்கு தூண்டுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அது அல்ல, மாம்சத்தில் பேசுகிறது அல்ல, தேவ ஆவியானவர் பேசுகிறது தான் சொல்றேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இங்க ஸ்டேஜில் எந்த ஊழியக்காரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, அதற்கு முன்பாக
முன்பாகவே உறுதிப்பாடோடு நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஐயா கூட சொன்னாங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்று கர்த்தர் ஆரம்பித்து வாய் இது ஆயத்தப்படுத்து அப்படின்னாரு. புரியுதா? அதற்கு முன்பாக என்ன நடந்தது தெரியுமா? உறுதிப்படுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? அது கூட நேற்று இரவுல நடந்தது. அல்லேலூயா. ஒரு வார்த்தையை கூட கர்த்தர் இந்த பூமியில வெறுமையாய் விழுந்து போக வைக்கிறவர் தேவன் அல்ல. அது வந்த காரியத்தை நிறைவேற்றி தான் செல்லும். தேவ பிள்ளையே, நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றது, நீங்க அநேகருக்கு நன்மை செய்கிற பாத்திரமா இருக்கணும். நற்கிரியை செய்ய உங்களில் உள்ளவர்களுக்கும் நீ கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி சொல்லி இருக்கிறார. அதைத்தான் அடிக்கடி கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது. ஏன் தெரியுமா? நீ ராஜ்யத்தின் புத்திரன், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். அதனால தான் உங்களை ராஜ்யத்துக்கு பக்குவப்படுத்துறதுக்கு தான் அதை எல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார். நீங்க ஏதோ நினைக்கிறீங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, கோட்டு போட்டால் தான் ஊழியக்காரன், காரில் வந்தால் தான் ஊழியக்காரன், பெரிய வண்டியில் வந்தால் தான் ஊழியக்காரன், நிறைய பேரோடு இருந்தால் தான் ஊழியக்காரன், பங்களா வீட்டு வசதி இருந்தால் தான் ஊழியக்காரன், பெரிய அளவில் எல்லாம் போட்டுட்டு வந்தால் தான் ஊழியக்காரன், வசதி வாய்ப்பு இருந்தால் தான் ஊழியக்காரன், நிறைய அமௌண்ட் கேட்டு ஊழியத்துக்கு போகிறவங்க தான் ஊழியக்காரன் அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்லியிருக்கேனா இல்லையா? நினைக்காதீங்க. கழுதையை கொண்டு பேசுகிற கர்த்தர், அல்லேலூயா, சேவலை கொண்டு உணர்த்துகிற கர்த்தர், அல்லேலூயா, பாலகர் வாயிலிருந்து துதி உண்டு பண்ணுகிற கர்த்தர். நீ கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமா இருந்தா போதும், உன்னை கொண்டு நடத்துவார், உன்னை கொண்டு நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நான் அநேக நேரம் சொல்லுவேன், நம்ம அநேகருக்கு உதவி செய்யணும், அநேக ஊழியங்களை உருவாக்கணும், அநேக ஜெப மையங்களை எழுப்பணும், அநேக ஊழியர்களை வளர்க்கணும். என்ன ஆண்டவருடைய முதல் பிரசங்கத்தில் என்ன வந்தது? என்ன சொன்னார்? அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை ஆயத்தம் பண்ணும்படி பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறாரு. அதை செய்யணும். அடிக்கடி சசி பிரதர்கிட்ட சொல்லுவேன், உடன் ஊழியர்கள்ட்ட சொல்லுவேன். காலையில் நான் அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னால் கோயில்ராஜ் பிரதரை கூப்பிட்டு என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னேன்? கோயில்ராஜ் பிரதர் கூப்பிட்டாங்க, இன்னைக்கு வச்சு பேசுனது என்ன தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு பேசினார் இல்லையா வார்த்தை, என்ன பேசுனேன் தெரியுமா? ஊழியத்தை உண்மையாக செய்யுங்க, அதில் உறுதியாக இருங்க, சோம்பலா செய்யாதீங்க, ஓடோடி செய்யுங்க, மகிழ்ச்சியோடு செய்யுங்க. அநேகம் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார், அநேக ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நீங்கள் உங்கள் ஏழ்மை நிலையை குறித்தோ, உங்கள் வறுமையை குறித்தோ, உங்கள் இல்லாமையை குறித்தோ நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லா கடனையும் தீர்த்து, கடன் சொல்ல வரேன், எல்லா கடனையும் தீர்த்து உங்களை போன்றவர்களை இந்த ஊழியத்தில் ஓட வைக்கிறது தான் கர்த்தருடைய சித்தமும் திட்டமுமாக இருக்கிறது. அதற்காகத்தான் என்ன வைத்திருக்கிறார், அதற்காகத்தான் என்ன ஆசீர்வதிக்க போகிறார் என்று நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. பிள்ளையே, மகனே, ஊழியரே, நீ இதை குறித்து கவலைப்படாதன்னு சொல்லிட்டு தாங்க உள்ள வந்தேன். எங்க அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்க்கணும். நீ ருசித்து பார், ருசித்து பார். நேற்று இரவு ஜெபத்தில் என்ன பேசினாரு? சங்கீதம் 139 எடுத்து பேச சொன்னார்ல, ஒரு வார்த்தை ஊடால பேச சொன்னார். என் தாயின் கருவில் ஒன்றாகிலும் ஒரு அவயங்களாகிலும் உருவாகுவதற்கு முன்பாகவே உன்னை என்ன செஞ்சிட்டாராம்?
பேர் எழுதி வச்சுட்டாரு. ஆகவே உனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். உன் தேவைக்காக நீ செபிக்காத, யோபை போல் மற்றவர்களுக்காக நீ செபி. அப்பொழுது உன் தேவையை கர்த்தர் சந்தித்து அது சிங்கிள் அல்ல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப வல்லவர். கர்த்தர் ஒரு மனிதனை கனம் பண்ணணும்னு நினைச்சிட்டா, பலப்படுத்தணும் நினைச்சிட்டா, இதை நீ செய்து பா, கர்த்தர் உனக்கு அதை செய்வார் என்று நேற்று இரவு பேசினார் அல்லவா? அதன் உறுதிப்பாடை கொண்டது எங்க வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய ஆவியானவர். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் ஒருவரே, தேவனும் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவர். அதனாலதான் அவர் எல்லாரோடும் பேசுறாரு. அவருடைய ஆவிகளெல்லாம் கூட்டி சேர்க்கும். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட இடத்துல இருந்து நீ இன்னும் சீர்படலன்னா, உங்கள் சீர்கட்டை என்ன செய்வாராம்? அவர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். ஓசியா 14 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்கி அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகித்து என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. பனியை போல் இருப்பேன் இஸ்ரவேலருக்கு. மலர்வான், நிற்பான். தேவப்பிள்ளையே, இனி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதுவரைக்கும் அவர் உங்க மேல இருந்த கோபத்தை நீக்கி போடுவார், நீக்கி போடுவார், நீக்கி போடுவார். தேவப்பிள்ளையே, இன்று கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. காதுள்ளவன் கேட்க கடவன். இன்று கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அநேக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வரும் பொழுது என் இருதயம் எப்படி இருக்கணுமா? நல்ல கொண்டே எரியணும். நேற்று சொன்னாரு, வார்த்தை உனக்கு நேராக திருப்பப்படும் பொழுது உன் இருதயம் அனல் கொண்டு எறிய வேண்டும். நீ இல்லைன்னு செத்த வாழ்க்கை. நான் தான் அடிக்கடி சொல்றேனே, இந்த ஊழியம் காணிக்கைக்காக ஓடுற ஊழியம் அல்ல, இது ஆடம்பரத்துக்காக ஓடுகிற ஊழியம் அல்ல. அதை சொன்னல, ஆடம்பர வாழ்க்கைக்காக கர்த்தர் நமக்கு கொடுப்பதல்ல. வரையில சொல்லிட்டு தான் உள்ள வந்தேன். கொடுப்பதல்ல, அநேருக்கு உங்களை பயன்படுத்துறதுக்காக நமக்கு கொடுக்க போறாருன்னு கர்த்தர் கொடுத்தார். வார்த்தையை உறுதிப்பாட. அல்லேலூயா. இது கொடுக்க போகிறார். இது நிச்சயம், 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 நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவப்பிள்ளையே, ஜீவாய்யாவுடைய ஊழியத்தின் பேரு பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் ஊழியம். பரிசுத்த ஆவியானுடைய எழுப்புதல் ஊழியம். எங்கே ஜெபமும் துதியும் இருக்கிறதோ அது பரிசுத்த ஆவியானுடைய எழுப்புதல் உண்டாக்குற இடம். லேசா டச் ஆகுது பார்த்தீங்களா? நம்முடைய ஊழியத்தின், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க ஊழியத்தின் பேர் என்ன? இது கர்த்தருடைய ஊழியம். என் ஊழியம் இல்லை. அடிக்கடி நான் சொல்றது அதுதான். நான் ஒரு குப்பை, நான் ஒரு பெரிய சைவரும்பேன். எங்க அப்பா என் பக்கத்தில் ஒன்னா இருந்தா நான் 10. நீங்க கூட ஒரு சைவர்னு உங்களை ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தான் யாரு? 100க்கு 100. அல்லேலூயா. நான் அதுக்கு தான் அடிக்கடி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இதுதான். மற்ற சபையை மாதிரி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு உங்களை சொல்றதே கிடையாது. நான் என்னைக்காவது ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறதும் கிடையாது. நீ இப்படி இருந்தா அப்படி ஆசீர்வதிப்பார். அதுதான் நம்முடைய ஊழியம். இந்த ஊழியத்தின் பேர் என்ன? இயேசு நேசிக்கிறார் பெரக்கா ஜெப துதி ஊழியம். எதுக்காக நீங்க ஆராதிக்க வந்திருக்கீங்க? அடிக்கடி சொல்றது எதுக்கு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினீர்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். இவ்விதமான சீரைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு, எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மாண்டையில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க.
தேவைகளை சந்திங்க. அநேக ஜனங்களை எழுப்புதலுக்குள் நடத்தப்படணும். அநேக ஜனங்களை எழுப்புதலுக்குள் நடத்தணும் கர்த்தாவே. அந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்தை கர்த்தர் நிச்சயம் வளர்ப்பார், வளர்ப்பார், வளர்ப்பார். யோபை ஏன் கர்த்தர் கனம் பண்ணினார், பலப்படுத்தினார்? யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது அவர் நம்மை விட்டு கொடுக்காத கர்த்தர், நம்ம காட்டி கொடுக்காத கர்த்தர், எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத கர்த்தர், விட்டு கொடுக்காத கர்த்தர். தீர்க்கதரிசியின் மனைவி கடன் பட்டா, தேவன் காட்டியும் கொடுக்கல, விட்டும் கொடுக்கல. அது போலதான் உங்களை காட்டியும் கொடுக்க மாட்டாரு, உங்களை விட்டும் கொடுக்க மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டாரு. உடன் ஊழியர்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆவியானவர் பேசுனது உண்மைதானா? இப்பொழுது உண்மைதானா? இப்பொழுது தேவ பிள்ளையே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணுமே. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் தினம் வாழணும், தாய் நாடு உன் பாதம் திரும்பணும். தூய வாழ்வு தினம் தினம் வாழணும். நீ சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம், அந்த தூய வாழ்வு தினம் தினம் நீ வாழும் பொழுது தாய் நாடு உன்னுடைய பாதத்துக்கு திரும்பும் தேவ பிள்ளையே. தூய வாழ்வு தினம் தினம் வாழணும், தாய் நாடு உன் பாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் இருக்கணும். அப்பாவும் ஏக்கங்களை அறியணும், தப்பாமல் உம்பலியில் நடக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண்ணிழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். இரவெல்லாம் கண்ணிழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, அப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. அம்மையே, நிரப்புங்கப்பா, அப்பா, அப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை அபிஷேகத்தா நிரப்புங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரணும், நன்மையும்
நிரப்புங்கப்பாமே, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் இந்த உபவாச கூடுகை நீர் ஆசீர்வதி தந்த கிருபைக்கு ஆஸ்தோத்திரம். நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. இது மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்தீரே. இந்த சபையை தந்தது நாங்கள் எம்மாத்திரம். இந்த இடத்துல நிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம். இந்த இடத்துல நான் ஏறும் பொழுது ஆண்டவரே, இந்த இடத்துல நிற்க நான் எம்மாத்திரம். என்னை தகுதிப்படுத்துங்கன்னு அழுது கொண்டுதான் ஏறின தேவ பிள்ளை. நான் எம்மாத்திரம் தகப்பனே. ஓ, இந்த ஊழியத்தை தந்திருக்கிற, இந்த ஆத்துமாக்களை தந்திருக்கிற நான் எம்மாத்திரம். நானும் என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் முழுவதும் பொறுப்படுத்துவாங்க. பெரிய காரியம் இந்த நாளில வந்திருக்கிற பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை கொடுத்து நிரம்ப வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நிரம்பி வழிய செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாளையத்தினை ஆராதனை ஆசீர்வதித்தாங்க. அநேக ஜனங்களை கூட்டி சேருங்க. மகன் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஆத்துமாக்களால் நிரப்புங்க கர்த்தாவே. நிரம்பி வழிய செய்யுங்க. நீர் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரும் கூட இன்றும் என்றும் அவர் வருகை மட்டும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கிருபை இரக்கங்களால் மணி மூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணி மூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்பி ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்பி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியை மீட்டாரே, தீவன் மீட்டாரே. படுகொலியை மீட்டாரே, தீவன் மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.